ஹை டிஎஸ், நான் உங்கள் கேஆர் பேசுகிறேன். ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு நண்பரை பற்றி பேசணும். த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஸ்வீட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெங்கடேஸ்வர சாமி, டி வெங்கடேஸ்வர சுவாமி, அதான் அவனோட ஃபுல் நேம். த வேர்ல்ட் ஆஃப் வெங்கடேஸ்வர சாமி, த எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெங்கடேஸ்வர சாமி, மை லைஃப் ஜேர்னி வித் வெங்கடேஸ்வர சாமி. ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். கேட்ப அப்படி என்ன எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பண்ண காணா கணக்கு அப்படிம்பா அப்படி இல்லைடா மச்சி, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், பார்த்தேன் ஏன்னா எல்லாத்துக்கும் குரூப்பில் மெசேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் வீடியோ பண்ணிகிட்டு இருப்பியாட்டு இருக்குது, அப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா அப்படிம்பா அப்படி. அப்பா உண்மையிலுமே அவங்ககிட்ட இருந்து அவனெல்லாம் வந்து லைஃப்பில் பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய மாறி இருக்குது. ஒரு நண்பன்னா ஒரு 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 நட்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெங்கடேஸ்வர சாமிகிட்ட இருந்தெல்லாம் நிறையா. அந்த ஒரு குழந்தை இருந்தால் நம்மளுக்கு ஒரு சிலர் வந்து நம்ம நினைப்போம்ல, இவன் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, இவங்களுக்குன்னே எல்லாத்தையும் வளர்ந்துருப்பாங்க. இப்போது தனியாக இருந்தாங்கன்னா இது ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்ததில்ல. ஒரு சிலர்கிட்ட அந்த 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 பிரச்சனை இருந்திருக்கு. இவங்க எல்லாம் இவங்களுக்குன்னு யோசிப்பாங்க, ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க, அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஒரு இமேஜ் கான்சியஸாக இருப்பாங்க, ஏமாற்றுவாங்க. எல்லாமே அவங்களுக்குன்னு எனக்கு வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் அந்த ஒரு குழந்தையாக இருந்தது அப்படின்னு, நான் அதனால தான் 2 குழந்தை எல்லாம் பெற்றுக்குன்னு சொன்னேன். 2வது குழந்தை இருந்தால் அந்த குழந்தைகளும் ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ இல்லை, என் பிள்ளைக்கு 12 வருஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பாண்டியன் என்கிட்ட சொல்லி நான் ஏசரில் பேசுனது தான். அதெல்லாம் எல்லாம் 2 குழந்தை பெற்றுக்குன்னு சொன்னது தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த கான்செப்ட் வேறு. எப்படின்னா, ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா படிக்க வைக்க முடியும், அவங்களுக்கு வேணுங்கிறத சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிறத நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், நிறைய நகை போடணும், இப்படி தான்ப்பா இருந்தது சொசைட்டி. இது யாருமே வந்து இப்போலாம் உண்மை பேசுறது இல்லை, எல்லாம் மறைச்சு பேசிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணுனா ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்கப்பா, ஒரு பையன்னா அதை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சொத்து வந்து அப்படியே வந்து அந்த குழந்தைகளுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பையன் அது பெருமையாக சொல்லிக்குவாங்கப்பா. பொண்ணு மாப்பிள்ளலாம் பார்க்கும்போது, உனக்கு தெரியுமா நாங்கள் ஒரே புள்ள, அங்கே ஒரே பையன் அப்படின்னு. இந்த 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 கேடுகட்ட சமுதாயம் எப்போ பார்த்தாலும் இந்த காசு, இவன் எதை சொல்கிறான் பார்த்தியா, இதைத்தான் வந்து யாருமே யோசிக்கிறது இல்லைப்பா. இப்போ உன்னை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டு ஒரு இதுதான் அப்படின்னு காமிச்சோன்னு வச்சுக்கோ, எல்லாரும் அதை தேடி தான் ஓடுறது. யார் இங்கே ஐம் சாரி டு சே திஸ், அப்படிலாம் யாரும் பெருசாலாம் யோசிச்செல்லாம் பண்ணுறது இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, நான் இந்த இப்படி வந்துட்டேன் சரியா, இன்னும் க்ரீன் கார்டு இல்லை, கிட்டத்தட்ட க்ளோஸில் இருக்குன்னு வரல. என் பையனுக்கு அந்த 21 இயர்ஸ் முடிகிறக்குள்ளே வருமானு கூட எனக்கு தெரியல சரியா. நான் நேர்மையாக வந்து ஹானஸ்டான வழியில் நான் வந்து லீகலாக வந்து ஃபைல் பண்ணி இந்த கண்ட்ரிக்கு 10-15 டேக்ஸ் பே பண்ணி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரியா. நான் வரலினா கூட சொன்னேன், உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, உனக்கு யார் உனக்கு உலகமோ அவங்கள கட்டிக்கிட்டு நீ வாழ்டான்னு சொன்னேன் சரியா. இங்கே எதுவுமே கிடையாது. நீ வந்து அவன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்கிறான், நான் உயிரை கொடுத்தா படிக்க வச்சிடறேன் தம்பின்னு சொல்லிட்டேன் சரியா. யாருக்கும் என்னென்ன பண்ணிக்கிறேன், உனக்கு பண்ண நான் பண்ணிடுறேன்டான்னு சொல்லிட்டேன். அப்போது என்ன விஷயம் அப்படின்னா, நீ டாக்டரானா கூட டாக்டரை கட்டிக்கணும்னு நினைக்காத சரியா. நீ இங்கே பிறந்துட்ட, இந்த ஃபேமிலி, உங்கள் அப்பாட்ட அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், ரவின்னு ஒரு நண்பர் சொன்னார், இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னார் சரியா. நான் அந்த பாயிண்ட்டுக்கெலாம் வர்றேன் பட் அடுத்த வீடியோவில். பட் வந்து நம்ம எப்போவுமே அப்படிலாம் இருந்ததில்லை. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், நீ இப்படிலாம் யாரையும் இந்த ஸ்டிக்மாக்குள்ளே மாட்டிக்காதரா. ஒருத்தரை பார்த்தா இவங்க தான் என் உலகம், நம்மளை மறந்து அவங்ககிட்ட இருக்க முடியும், நம்மளை அப்பாற்பட்டு அவங்கள நேசிக்க முடியும், அவங்க பண்ணுற தப்பெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அவங்க குறைகளை ஏற்றுக்க முடியும், இவங்களோட இருந்தால் என் வாழ்க்கை சேஃபாக இருக்குன்னு தோணும், கம்ப்ளீட் ஆகுன்னு தோணும், இவங்களோட புள்ள பெற்றுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ எங்கே பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருடான்னு சொன்னேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றா சரியா. வேலை வேணும், கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதானே. உங்கள் அப்பா நான் சம்பாரிச்சு வச்சுறேன் உனக்கு வேணுங்கிறத சரியா. அட்லீஸ்ட் நீ நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் சம்பாரிச்சு வைக்கிறேன், உனக்கு பேஸ் இருக்கிறதுக்கு. ஆனால் நீ உழைக்கணும், நீ படிக்கணும், நீ சம்பாதிக்கணும், வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்து, நான் அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன் சரியா. ஸோ கம்மிங் பேக் டு, இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொசைட்டிக்கு இருந்துட்டு போகுது. பட் கம்மிங் பேக் டு சாமிஸ் வேர்ல்டு, அது வந்து முழுக்க ஃபன்னு, லவ்விங்கு, ஹாப்பி, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு அப்படி தான் இருந்திருக்கு. எனக்கு இவன் வந்து நம்ம வந்து எப்படின்னா, சாமி அப்படின்னு நாங்களாம் வெங்கடேஸ்வர சாமி இல்லை, நாங்களாம் வந்து இப்படி தான் கூப்பிடுவோம், சாமி அப்படி தான் நம்மளாம் கூப்பிடுவோம். இந்த பிள்ளைகள்லாம் வந்து எப்படி கூப்பிடணும், ஹை வெங்கடேஷ் வெங்கடேஷ் வெங்கடேஷ்னு கூப்பிடுவோம். அப்போ நான் கேட்டேன், என்னடா அவங்களா உனக்கு வெங்கடேஷன் கூப்பிட்றாங்க, நான் என்னடா பண்ணுறது, நான் என்னடா கூப்பிட சொல்கிறேன் அப்படிம்போது.
நாங்களாம் அப்படிலாம் கூப்பிட முடியாதுடா, நான்லாம் சாமின்னு தான் கூப்பிடுவேன். நாங்களாம் அப்படி தானே பேசுவோம். அதே பிள்ளைய கொஞ்சம் மரியாதை தானே கூப்பிடுவாங்க பசங்கள அப்போலாம். நம்ம ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்த பொண்ணு தான்ப்பா நிறையா. இப்படி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பசங்க பிள்ளைகள்லாம் இப்போ கிடையாது. உண்மையாலுமே இன்னசென்ட்டு தான். அதில் ஒன்று. ஏன்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாதுல்ல. இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுனால உலகத்தில் இருக்கிற எந்த பையனும் எந்த பிள்ளைகிட்டையும் டெக்ஸ்ட் பண்ணிட முடியும், கால் பண்ணிட முடியும், வீடியோ கால் பண்ணி பேசிட முடியும், ஆடியோ கால் பண்ணி பேசிட முடியும் இதெல்லாம். பட் அன்னைக்கு அதெல்லாம் பாசிபிள் கிடையாது இல்லை இல்லையா? அன்றைக்கி ரீச் பண்ணுறதே உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஆக்சசிபிலிட்டியில் தான் மனுஷனோட அறிவு வளரும். இன்றைக்கி வந்து என்ன வேணால் பண்ணலாம்னா போச்சு இல்லை, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் போகுதில்ல. அப்புறம் சாமி வந்து ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பேசணும், டைம் கிடைக்கும்போது ஒவ்வொருத்தராக பேசிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்படி தெரியும்னா, நம்ம 6th 7th கொண்டு போய்ப்பா கேர்ள்ஸ் கிளாஸில் போட்டாங்க. அப்புறம் நம்ம ஒரு சின்ன குறும்பொண்ணும் அப்புறம் துரத்தி விட்டாங்க பாய்ஸ் கிளாஸுக்கு போடான்னு. அப்புறம் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், நான் பிள்ளையோட தான் படிப்பேன்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஒரு ரஞ்சித் போயிட்டு போடான்ட்டு சொல்லு சார். அதனால அப்புறம் நான் கம்முன்னு இருப்பேனா. நான் வந்து ரத்னமூர்த்தி வந்து எப்படின்னா, அவனுக்கெல்லாம் தனியாக ஒரு பெரிய வீடியோ பண்ணணும். ஏன்னா அவனுக்கும் பண்ணுவோம், ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பண்ணலாம். ரத்னமூர்த்தி எப்படின்னா ஸ்வீட்டு. அதுவும் அவன் வந்து நான் சொன்னேன், நல்ல வேலை ரத்ன வேலை கை காட்டல, இவன் வந்தால் தான் நான் போவேங்க சார்னு. அவனுக்கு தூக்கிட்டு போட பையன் அப்படின்னாரு. அப்புறம் அவனும் வந்துட்டா அப்படி, இவனால தான் நான் பிள்ளைகிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன்னு பேசிகிட்டு இருப்பேன். அப்படி இவனால தான் நீ பி கிளாஸில் போட்டாங்கன்னு சொல்லி. ஏ கிளாஸ்னால் கேர்ள்ஸ் இருப்பாங்க, டிஎஸ் கேர்ள்ஸ் வித் பாய்ஸ். பி கிளாஸ்னால் பாய்ஸ் மட்டும்தான். அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பயாலஜி நடக்குது கிளாஸு 8th. அப்போ தான் நான் வந்து வெங்கடேஸ்வர சாமி ஃபஸ்ட்டு முன்னாடி அதெல்லாம் வந்து பழம் படிக்கிற பசங்க பார்க்குறதுக்கு தான் பழம். பட் ரியல் அது இல்லை பா. சரி, அது வந்து அல்டிமேட் டைம். அவனோட இதில் நினச்சேன்னா சிரிச்சு வயிறு குடல்லாம் வாய் வெளியே வந்துடும் அந்த மாதிரி. அப்புறம் அவன் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பான். நாங்கள் எப்போவுமே நான் வந்து 8th படிக்கும்போது இதே ஹைட்டு தான் டிஎஸ். நான் வளர்ந்துட்டேன் சீக்கிரம். அது வந்து ஏர்லி பூப்பர்ட்டின்னு சொல்லுவோம்ல, சின்ன வயசுலேயே வயசுக்கு வந்துடுறதுன்னு சொல்கிறோம்ல. அது பசங்கள்லேயும் அந்த பூப்பர்ட்டி இருக்குது, யாரும் அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதில்ல. சரி, நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படிங்கிறனால கேர்ள்ஸுக்கு பூப்பர்ட்டி பண்ணுறதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களால் அது எங்களுக்கு தேவையில்லை. பட் ஸ்டில் மென் ஆல்சோ பூப்பர்ட்டி. அப்போ சீக்கிரம் அந்த க்ரோத் எல்லாம் வந்து மீசையெல்லாம் வந்து நான் தான் ஹைட்டு இருக்கிறதுலையே. இந்த 7th 8th நான் தான் டாலஸ்ட்டு. அன்னைக்கே 5'7" தான். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கூட நான் வளரல. அப்புறம் சாமியில் என்னோட ஹைட்டு கம்மியாக இருப்பான். 10th ஃபோட்டோலாம் பாருங்கள். 8th போயிட்டீங்க, 10th வரைக்கும் தின்னுட்டு தான் இருந்தான். வளரவில்லை, கொஞ்சம் ஹைட்டு ஸ்லோ க்ரோத்து. அதே க்ரோத் தான் என் பையனுக்கு. இவனும் வந்து 7th 8th வரும்போது இந்த ஹைட் வந்தாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 5'10" என்னமோ இருக்கான் இப்போ. செம்ம காமெடி. முன்னாடிக்கு வந்திருந்தான் பழனிசாமி சார் தான், பயாலஜி சார். அவர் தான் டிஎஸ் கிளாஸ் எடுத்தார். அப்போ வந்து ஏதோ ஒரு கொஷின்ப்பா கேட்டேன்னா போரிஃபரான்னு சொன்னான். அவன் அந்த சொன்ன வார்த்தைனால அது ஏதோ ஒரு பயாலஜிக்கு கொஷின் ஒன்று கேட்டார். பொரிஃபெரா ஸ்பான்ச்சஸ்ன்னு 2 சொன்னான். எனக்கு பாருங்க மறக்காமல் இருக்குது பாருங்க. அது என்னன்னு எந்த கொஷினுக்கு ஆன்சர் சொன்னான்னு தெரில. கமல் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பதில் தான் தெரியாது, ஆனால் எனக்கு கேள்வியே தெரியாது எப்படின்னு வரல. அந்த மாதிரி எனக்கு கேள்வி தெரியல, மன்னிச்சுக்குங்க. இந்த 2 பதில் சொன்னானா அப்போ நான் நினச்சிக்கிட்டு, ஓ யாராங்க கொஞ்சம் லிசன் பண்ணுவானாட்டு இருக்கு அப்படின்னு, கொஞ்சம் புரிஞ்சுக்குவானாட்டு இருக்குது. என்ன கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறான் அப்படி கவனிப்பான்ப்பா. எனக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளாஸ் எல்லாம் கவனிப்பான். இங்கே தான் எந்நேரம் விளையாட்டாச்சு. நம்மளோட அளவுக்கு வந்து ஒருத்தனும் கிளாஸில் கவனிக்க முடியாது இங்கே. அதெல்லாம் இந்த கடவுளோட ஏதோ ஒரு பிளான்ப்பா. நம்மலாம் படிச்சு இந்த இடத்துக்கு வரோம்ல யார் நினைச்சா இல்லையா? அப்புறம் அப்போ தான் பார்த்தேன் என்னடா அவன் அப்புறம் இந்த வெற்றி, இந்த படிப்ஸ் எல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோலுக்கு வந்திருக்கு எல்லாமே. நம்மளாம் லாஸ்ட் ரோலுக்கு வந்திருந்தோம். அட்லீஸ்ட் 3rd ரோலுக்கு வந்திருப்பேன். நான், சிவசுப்ரமணி, ரத்னமூர்த்தி, இந்த மாதிரி ஒரு கேங்கு. அப்புறம் சஜாத் அலி, நாங்களாம் ஒரு செட்டு. சஜ்ஜு வந்து ரொம்ப க்ளோஸு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஹர்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். பட் சாரி மச்சி. என்னை வந்து அசிங்கன்னு கூப்பிடுவான். அசிங் எப்படிம்பா? ஏன்னா அந்த நேரத்தில் லவ் பண்ணிட்டேன் அப்போ இந்த ஹை ஸ்கூலில். அப்புறம் அந்த அப்போ சொல்லுவா அப்படி என்னை வந்து, டேய் நான் உன்னை வந்து நான் அசிங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டா அப்படிமா. ஏன்டா அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குடா. அட்லீஸ்ட் இப்படி கூப்பிட்டா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். கூப்பிட்டுக்கிட்டா மச்சி அப்படின்னு. அப்புறம் சிங் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி அப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, எதுக்குடா அசிங்கன்னு கூப்பிட்றேன்னா, நான் அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறேன்டா அதுக்கு அப்படின்னு கேட்டி. அப்போ அவங்க உடம்பா இருப்பான் சஜ்ஜு. குண்டா அப்படி சொன்னேடா அவனை அப்படின்னு
பசங்க அப்புறம் நம்மளோட க்ளோஸாக இருக்க பசங்க சண்டைக்கு போவாங்கல்ல, டேய் விட்றா அவன் கூட்ட கூட்டு போகிறான், அது என்ன பிரச்சனை, அவனுக்கு அப்படி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த கில்ட்டி போகிறதுக்காக கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஐயோ அதெல்லாம் ஒரு இந்த நண்பர்களெல்லாம் வந்து அவங்களோட இருந்தது, அவங்களோட இருந்த அந்த ஹாப்பினஸ்ஸு அதெல்லாம் எத்தனை காசு கொடுத்தாலும் லைஃப்பில் வராது டிஎஸ். அந்த கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டிக்கிட்டு வெங்கடேஸ்வர சாமியில் பீக்கு கிட்டவெல்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த முடியில் ஒவ்வொரு முடியாக ஓட்டுவான் அந்த மாதிரி. அப்படி அந்த மாதிரி வந்து அவ்வளோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ரத்னவேல் மாதிரி தான். ரத்னவேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அது கிடையாது. சாமி எல்லாத்துக்கும் சேர்த்திக்கலாம். சாமி வந்து எப்படின்னா அடிதடிக்கும் சேர்த்திக்கலாம், பிரச்சனைக்கும் சேர்த்திக்கலாம், லவ்வுக்கும் சேர்த்திக்கலாம், எல்லாத்துலேயும் காசு செலவு பண்ணுறதுக்கும் சேர்த்திக்கலாம், அன்பாக இருக்கிறதுக்கும் சேர்த்திக்கலாம், ட்ரஸ்ட்டுக்கும் சேர்த்திக்கலாம். அது வந்து ஒரு மிக்சடான ஒரு கோம்போ தான் சாமி. சாமி வந்து ஒரு இஸ் ஹேவிங் வெரைட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். நான் பார்த்தேன் இப்போ ரத்தினவேல்னா ஒரு சிலருக்கு மட்டும் தான் சேர்த்திக்க முடியும். இப்போ எல்லாத்துக்கிட்ட அந்த லிமிட்டேஷன் இருக்குமில்ல, ஆனால் சாமிகிட்ட வந்து லிமிட்டேஷனே இல்லை. அதுதான் அவனோட ப்ளஸ்ஸு. அவனை வந்து இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் வந்து அப்புறம் அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஒரு பப்பியில் ஒன்று இருந்துச்சு. நம்ம கம்முன்னு தான் இருந்தேன் டியர்ஸ். இவனை கம்முன்னு இருப்பானுங்களா. அப்போ வந்து நான் அம்மா எல்லாம் இந்த ஸ்டோரியெல்லாம் போய் பெருசாக சொன்னதில்லை, யாருக்குமே தெரியாது. அம்மானு தான் கூப்பிடுவேன், யாருக்கும் தெரியாது. இவ்வளோ மனசுக்குள்ள எத்தனை வலி இருக்கும், பெயின் இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, சும்மா நம்ம கம்முன்னு தான் இருப்போம். இந்த அரியமணி, மோகனவேலு, இஸ்மாயில் இவனுக்கெல்லாம் பண்ணினது தான் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு இது சொல்லாமன்னு தெரில, சும்மா நீங்கள் சிரிக்கிறக்க ஒரு சின்ன கிளிப் மாதிரி சொல்லிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டேர், இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் காலமெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி சும்மா சும்மா சொல்லி, நான் தான் சொல்கிறேன் அப்படி பண்ணிடவே இப்போ நான் சொன்னேன்ல, இந்த சொசைட்டியில் வந்து அப்படி காட்டிடாதீங்க, அப்படி சொல்லிடாதீங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதை சொல்கிறோமோ அது இந்த உலகம் நம்புண்டு. எஸ், எதை பார்க்குறோமோ நம்ம உள்மனசு வந்து அதை நம்பிடும். அப்போது இங்கே சாமியோட இதில் இங்கே என்னாச்சு அப்படின்னா, நான் கம்முன்னு தான் கொண்டிருந்தேன். இந்த பையன் இவனுக்கெல்லாம் பண்ணுறது, மச்சி அந்த புள்ள ஒன்று பார்க்குது மச்சி அவனுக்கு அந்த புள்ள பார்க்குதுடா, அந்த புள்ளைக்கு ஒன்று பிடிச்சிச்சுரா. நம்ம எப்படி இருக்கிற நம்மளுக்கு தெரியும், நம்மளை எப்படி டிஎஸ் பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் நம்ம கம்முனாக இருந்தோம். இவனுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு பட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிடுவோம். இருந்தாலும் இவனுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓ நம்ம தானே பெருசாக டாலாக வேறு இருக்கிறோம். இப்போ என் பையனாட்ட மீசியெல்லாம் வந்து குட்டி, அந்த அரும்பு மீசியெல்லாம் வந்து ஹைட்டாக இவனுங்களோட பெருசாக இருக்கிறேன். அது ஏர்லி பூப்பர்ட்டின்னு சொன்னேன்ல, வளர்ந்து தெரிஞ்சிக்கிறோம், பெரிய ஆளாக இருக்கிறேன். அப்புறம் இவனுக்கு வந்து சொல்கிறானுங்க, இவனுக்கு தின்னு இருக்கானுங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உன்னை பார்க்குதுன்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல் கிரியேட் ஆகிடுச்சு. சரியா? அப்புறம் அது ஏதோ ஒரு இது பண்ணும்ல, அந்த ஏஜுக்கு ஒன்று நடக்குமில்ல, நாட் டூ த ரொம்ப சீரியஸாக டீப்பாக ரொம்ப அப்படி இல்லாட்டி கூட அந்த ஏஜுக்கு என்ன இருக்குமோ அது இருந்திருக்குமில்ல. எல்லா பசங்களுக்கு பிள்ளைக்கு வர்றதான் டிஎஸ். பத்தாவதுக்கு பாரதி ராஜா சார் படம். ஏன் சார் இப்படி பண்ணீங்க, எல்லா சின்ன பசங்களையும் லவ் பண்ண வச்சிட்டிங்க உங்கள் படத்தில் எடுத்து. அப்புறம் அட்லீஸ்ட் அந்த இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த எமோஷன் ட்ரூவாக இருந்துச்சு. நாங்களாம் உண்மையாக தான் இருந்தோம், யாரையும் ஏமாத்தல. அன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை லவ் பண்ண அந்த ஒரு பிள்ளை தான் டிஎஸ். இந்த ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி வந்து பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது லவ் பண்ணால் அந்த ஒன்று மட்டும்தான். அதனால் அந்த லவ்வும் ஸ்ட்ராங்காக இருந்தது, அந்த மனுஷங்களும் நல்லா இருந்தாங்க, அந்த நட்பு வட்டாரமும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். ஸோ கம்மிங் பேக் டு சாமி ஸ்டோரி, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த டைமு. அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா, அவன் நல்லா படிப்பான். அவன் என்னோட நல்லா படித்தான் ஸ்கூலில். நான் நல்லா படித்த சப்ஜெக்ட்லாம் கேட்டால் நீங்கள் சிரிச்சிருவீங்க. நான் எல்லாத்தோட டாப்பில் படித்தது வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி, தமிழ், ஹிந்தி. 8th ஸ்டாண்டர்ட் வரை ஹிந்தி படித்தோம். அதுக்கப்புறம் ஹிந்தி போயிடுச்சு, எனக்கு ரேங்க் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்குது. அப்புறம் 10th அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி போயிடுச்சு. அப்புறம் தமிழ், பயாலஜி, அதான் பயாலஜி நல்லா படிப்பேன். தமிழ், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி, ஹிந்தி, இவ்வளோதான். இவங்கெல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அது பக்கமே போகல. என்ன அளவாக படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் இல்லை ஆக்சுவலாக. அப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் சாமி வந்து அவனோட எத்தனை இப்போ சென்சார் பண்ணுறது, பூராமே சென்சார் தான் பண்ணி சிரிச்சுட்டு தான் இருக்க மாட்டேங்குது. நான் ஒன்றுமே ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இப்போ கொஞ்சம் குளிரில் வந்து உட்காந்துருக்குறேன். அவன் வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து நல்ல பயங்கரமான முடிங்க, பயங்கரமான ஹேரு, அப்படியே அழகாக அப்படி கொருன்னு நல்ல என் பையனுக்கு அந்த முடி இருந்தது. பட் இந்த இந்தியானா வந்ததுக்கப்புறம் அது எங்கேயோ இந்த ஸ்டேட்டில் தண்ணி இந்த சால்ட்டில் வந்து சரி வாட்டரில் வந்து இந்த கண்டென்ட்டு இந்த சால்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து இது குடிக்கலாம் முடியாது, ஃபில்டர் பண்ணி எதாவது பண்ணி அப்படி தான் பண்ணுறோம். குளிக்கிறதுக்குலாம் ஏதாவது சாஃப்ட்னர்லாம் போட்டுருக்கு. முடி பூரா கொட்டி போச்சு டிஎஸ், ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்குமே இங்கே வந்து
ஒய்ஃபுக்கெல்லாம் நெறைய போயிடுச்சு. அது பையனுக்கும் அந்த மாரி ஆகுது. இது இந்த ஊர் என்ன ஊருன்னு தெரியல. லெட் கன்டென்ட் ஜாஸ்தியா இருக்குது தண்ணீல இங்க. சரிங்களா? அவனுக்கு முடி வந்து திக்கா இருக்கும். அப்படி எண்ணெய் தேய்ச்சு பாருங்க, எண்ணெய் தேய்ச்சு சீவிட்டு வந்தேன் இன்னைக்கு போய். எண்ணெய் தேய்ச்சு அப்படியே வந்து சீவிட்டு வந்தேன். ஏன்னா அவன் அப்படிதான் இருப்பான். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு சீவிட்டு அப்படி வந்து அப்படி வருவான் அப்படியே. ரொம்ப ஒரு எதைடா சொல்றது? நீ பண்ண ஏதோ ஒரு வேளை சொல்ற மாரி பண்ணியாடா டேய். ஆனா புள்ளைகிட்ட நல்ல இமேஜ் இருக்கு டிஎஸ் அவனுக்கு. அப்படியே வந்து ஒரு கெத்தா அப்படின்னா கொஞ்சம் நல்ல பையன்ல நல்லா ஆக்சுவலா நான் சொல்றேன் பாருங்களேன், அவன எல்லா இதுக்கும் சேர்த்திக்கலாம். அந்த மாரி அது அது ரொம்ப ரேரான அப்படி நான் பார்த்ததே இல்லைங்க. வெங்கடேஸ்வர சாமி மாரி ஒரு ஆள நான் இதுவரைக்கும் பார்க்கல. அந்த மாரி ஒரு நண்பன நான் பார்க்கவே இல்ல. ஏன்னா நீங்க எல்லாத்துலயும் சேர்த்திக்கிற மாரி ஃப்ரெண்ட். எல்லா விஷயத்துலயும் அவன சேர்த்திக்கலாம். பணம் இல்லைன்னா பணத்த செலவு பண்ணுவான். அன்பா பார்த்துக்குவான், கூட இருப்பான், பாசமா இருப்பான், லவ்வபுளா இருப்பான், லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டான். அன்னைக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்மலாம் வந்து ஒரு அனாதை பையன் தான். சரியா? ஐயோ! இத வேற சொன்னா ரேணுக்கு கோவம் வருது. சரி மன்னிச்சிருங்க. அப்புறம் நம்ம வந்து அப்படிதான் இருந்திருக்கிறோம். ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்றாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க கஷ்டமா இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு பேரன்பு, அதனால சொல்றாங்க. சரி ஓகே. பட் அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க. ஒரே பையன். தாராபுரத்தில வீடு இருந்தது. டபுள் டபுள் மேல ஒரு போர்ஷன், கீழ ஒரு போர்ஷன் இருந்துச்சு. தோட்டம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. பழைய பூர்வீக தோட்டம் இருந்துச்சு. ஸோ நம்மளோட வெல் டு டூ தான் அவங்கலாம். ஆனா அப்படி இருந்தா கூட எந்த இடத்துலயும் அதெல்லாம் காட்டிக்கவே மாட்டாப்படி. எப்பவுமே காட்டிக்க மாட்டாப்படி. என்ன விட பெட்டரா இருந்தாப்படி. எல்லாத்துலயுமே பெட்டரா இருந்தாப்படி. அதாவது வந்து பேரண்ட்ஸ் சைடும் அவனுக்கு இருந்த அந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன விட பெட்டரா தான் இருந்துச்சு. அதில நம்மள விட யாருமே கீழ இல்ல. அது உண்ம. நான் தான் ரொம்ப கடைநிலையில இருந்த கடைசி மாணவன் நான் தான். ஃபீஸ் கட்டலினா கூட இந்த கேங்ல நான் தான் வெளிய நிக்கணும். ஸோ அதெல்லாம் ஒரு மாரி இருக்கும். அந்த எமோஷன் பார்ட்டுக்குள்ள வேண்டாம். நம்ம ஜாலி பார்ட்டுக்குள்ள போயிரலாம். அப்புறம் இப்படி தான் போயிட்டு இருந்தது. அவன் பண்ணுன ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றேன். ஷேர் பண்ற மாரி இருக்கிறத சொல்றேன். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குங்க. என்ன பண்ணுவாப்படி, அ அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அந்த அம்மாலாம் என்னை நல்லா பார்த்துக்கிச்சுப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த 2 டைம் இந்தியா போனா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காது குத்துக்கெல்லாம் போய் நான் அப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன். பத்திரிக்கைலாம் குடுத்துவிட்டோம். நம்ம வந்து அன்னைக்கு அங்க போயிட்டோம்னா பரபரன்னு என்ன பாத்ரூம் போறக்கே விடுறதில்லப்பா. எனக்கு எப்ப நான் என்ன நடக்குன்னே தெரியாது. எப்ப நான் சாப்பிடுவேன், எப்ப எந்நேரம் ஆள் இருக்கும்பா. தூங்கி எந்திரிச்சா ஆள் இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நம்ம வேலைய மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க டிஎஸ். இங்க யாருமே வந்து நம்மள யாரும் பெருசா வந்து இதெல்லாம் பண்ணிற மாட்டாங்க. நம்ம ஒரு சமுதாயத்துக்காக வேலை செய்றோம். ஒரு 3 ட்ரஸ்ட் ரன் பண்றோம். இத்தனை லீடர்ஸ் கூட இருக்காங்க. இத்தனை மெம்பர்ஸ் கூட இருக்காங்க. இவ்வளோ ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது, ஹெல்ப் எடுத்துக்கிட்டவங்களும் வந்து பார்த்து நன்றி சொல்லிட்டு போவாங்க. ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி கொடுத்தவங்க கூட அவங்க ஃபேமிலியா வந்து பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. ஒரு வேலை வாங்கி கொடுத்தவங்க வந்து பார்ப்பாங்க. இல்ல வேலை வேணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. பணம் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணணுங்களும் பார்ப்பாங்க. எத்தனை இருக்கு இல்லையா? அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல. அதனால வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்கல்ல. இப்ப நம்ம யார் வேணா இன் பெர்சன் பார்க்கறது வந்து ஒரு மனிதர்கள நேருக்கு நேர் சந்திக்கிறதுல இருக்கிற ஒரு சுகமும், சந்தோஷமும் அது ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணும்ல. அப்படி அப்படி போனனால அம்மாவ 2 தடவ மிஸ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி இடையிலலாம் பேசினேன். பட் ரொம்ப கோவமா தான் இருந்தாங்க. நான் எப்படியாவது போய் இந்த தடவ லாஸ்ட் டைம் போன வருஷம் அவங்க அவைலபிளா இல்ல. இவன எப்ப கூப்பிட்டாலும் எங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே இருந்தான். கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், அங்க இருக்கிறேன். நான் வீட்டுக்கு வாடான்னு சொன்னா அதுக்கும் வரல. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒண்ணா அவங்க அவைலபிள் டேட் குடுக்கணும். நம்ம போய் பார்த்துட்டு வந்துரலாம். நம்ம எல்லாம் கோபி வீடு, சரண்யா வீட்டுக்குலாம் போனோம்ல, இங்கேயும் போயிட்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வரணும். ஏதோ ஒரு டைம் பர்சனலா வந்துட்டு போனோம் அப்படி இல்ல. நான் அவன பார்க்க முடியல. ஒய்ஃப கூட்டு வந்துட்டு அப்படி சேலத்துல இருந்து நாமக்கல்ல இருந்து வந்துட்டு போனோம் அப்படி. ஸோ அந்த மாரி வந்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் குளிருது. நான் வேற அங்க ஒய்ஃப் ஏதோ வேலை செஞ்சுட்டு கால் இதுன்னுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சமைக்கணும் இத பண்ணுவாங்க. நம்ம இந்த நேரத்துல அங்கிருந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப தான் வேலை இல்லாம இருக்கிறேன் டிஎஸ். வேலை இல்லா பட்டதாரி சீக்கிரம் கிடைச்சிரும். அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். சரி பார்ப்போம். அப்புறம் அது கூட சொன்னேன் நான். எனக்கு இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என் ஒய்ஃப் பார்த்துக்குவான் அப்படின்னு. அன்னைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபோன்ல சொன்னேன். சமைச்சிட்டு அப்படி சிரிச்சிட்டேன். அப்படி என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க? உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு. நம்மளை பத்தி என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் எல்லா டைம் இப்படி ஒரு ஆள் வேலைக்கு போய் பெருசாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமேன்னு. எல்லா டைமும் அப்படி இருந்துட முடியுமேன்னு. தோல்வின்னு வரும், டவுன் டைம்ஸ் வரும். எல்லாமே நடக்கிறது தானே. நேசிச்சுன்னு விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாமே நடக்கிறது தானே. அப்படி தானே வாழ்க்கை. அது பிரச்சனை இல்லை. அப்புறம் அப்புறம் இவன் என்ன பண்ணா, சாமி வந்து அந்த சீன் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th படிக்கும்போது வந்து ஒரு டீச்சர் வந்து, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க டேஸ், நாங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் நாங்கள் வருத்தப்படுறோம், நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏதோ யாரையோ வந்து அடிச்சு போட்டாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்கு வந்து யாரையோ அடிச்சாங்கப்பா. ஐயா நம்மளை கிடையாது. இந்த ஏதோ 2 பசங்க வந்து வராம கட்டடிச்சுட்டு அப்பவே எங்க பேட்ச்லயே பாருங்க.
நாங்கள் 98+2 கட் அடிச்சுட்டுப்பா 2 பேர் வந்து சினிமாக்கு போயிட்டாங்க. எப்படியோ வந்து வீட்டில் கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி அப்போல்லாம் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. வீட்டில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொல்லி இது 11th அடிச்சு இந்த மாதிரி அவங்க 2 பேர் வந்தோடனே வந்து இல்லை இல்லை அது நடக்கல, அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணோம். இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இந்த லஞ்ச் டைமில் ஒரு சார் வந்து அப்போல்லாம் அடிப்பாங்க டியர்ஸு, சரியா? அது இப்போல்லாம் அடிக்கிறதுலேன்னு கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போல்லாம் குழந்தைகள் ரொம்ப அடிச்சு போடுவாங்க. அப்படின்னா சின்ன அடியெல்லாம் கிடையாது. அதனால அந்த ஸ்கூலுக்கு பிறகு பயமாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளேயும் வந்து இந்த பாலா படத்தில் வர மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனி உலகம், அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது காரணம் இந்த நண்பர்கள் மட்டும்தான். அப்புறம் ஒரு சார் வந்து அடிச்சு போட்டார். ஒரு 2 பேர்த்த வந்து இந்த லஞ்ச் டைமில் வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அடிச்சு வெளியில் வந்து அடிச்சதும் கூட பரவாயில்ல, வெளியில் போய் முட்டி போட சொல்லிட்டாரு. எங்கேன்னா வெளியிலனா கிரவுண்டில் போய் போட சொல்லிட்டாரு. ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி என்ன கோவம்னு தெரியல. அந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்ட் சீன் இதுதான். வெளியில் போய் முட்டி போட சொன்னால் எல்லாத்துக்கு முன்னாடி அது எல்லாம் பார்ப்பாங்களே, எல்லா கிளாஸ்லையும் பார்ப்பாங்க. வெளியே போய் முட்டி போடுன்னு சொல்லிட்டாரு. வெளியே போய் முட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து சாமி வீட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இனிமேல் நான் யார் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து அவங்க கூப்பிட்டு பேசாத வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க பண்ண வேலை ப்ளஸ் ஒன்றில் டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருக்கணும். நம்மளுக்கெல்லாம் நம்மளாம் ஒரு ஆள்னு பாருங்க பிரச்சனை பண்ணிக்கிறவங்க போய் மாஸ்கட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பசங்க எல்லாத்திட்ட சொல்லிட்டேன், யாரும் வரக்கூடாது, எல்லாம் சாமி வீட்டுக்கு வாங்கடான்னு. இந்த மாதிரி 2 பேர், நான் இல்லை, அது 2 பேர் வந்து அந்த பேர் வேண்டாம், 2-5 பேர் ஞாபகம் இருக்குது, அதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நீல் டவுன் போட வெளியே வந்து இப்போ பப்ளிக்காக நீல் டவுன் போட வச்சுட்டாங்க எல்லாத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அதுக்கு அடுத்த நாளே பிளான் பண்ணி போகல, ஸ்கூலுக்கு போகல. அப்புறம் அதையெல்லாம் போய் சொல்லும்போது வேறு அப்பா அம்மா இருந்தால் ஏதாவது எடுத்து அடிச்சிருப்பாங்க நம்மளை. இங்கேருந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னு எல்லாம் போயிட்டோம் சாமி வீட்டுக்கு. போய் நான் அப்போயே சொல்லிட்டேன், மச்சி இதுதான் பிளானு, நம்ம யார் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல, அவங்க கூப்பிட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு பேசணுன்ட்டேன். உடனே நீங்களாம் ரொம்ப ஸ்வீட்ரா, படித்தவன் படிக்காதவன், நல்லா படிக்காதவங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் சொல்லிட்டேன், யாரும் போகக்கூடாது, யாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, எல்லாம் சாமி வீட்டுக்கு வாங்கினேன். சாமி வீட்டுக்கு போய் நான் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வெளியே முட்டிங்கள் போட வச்சுட்டாங்க, எங்களுக்கு அவமானமாக இருக்குது. ஏன்டி 17 வயசில் உங்களுக்கு எப்படி இருக்கும், பிள்ளைங்க முன்னாடி இப்படிலாம் வெளியில் போய் நீல்டவுன் போட சொன்னாங்க. என்ன இருந்தாலும் அதெல்லாம் யூஎஸில் பரவாயில்லப்பா. இங்கே வந்து அங்கே இந்தியாவில் வந்து ஒரு சில சிஸ்டமெல்லாம் கண்டிப்பாக அவங்க மாற்றணும். இந்த ஒரு பெரிய இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், உங்களுக்கெல்லாம் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறத வெளியே சொல்லாதீங்க, சரியா? இவன் தான் நம்பர் 1, இவன் தான் நம்பர் 2ன்னு வெளியே சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்களா, அதை அலோவ் பண்ணாதீங்க. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, செகண்ட் மார்க் இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம், அமெரிக்காவிலேருந்து கற்றுக்குங்க. ஏன்னா இது புதுசாக டெவலப் ஆன கண்ட்ரி தானே. மற்ற எல்லா கண்ட்ரியில் இருக்கிற ட்ராபேக்ஸை வச்சு தானே இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இதுக்கு ஒரு 250 வருஷம் தான் எனக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்மள மாதிரி பல லட்சம் வருஷம் ஹிஸ்ட்ரி கிடையாது இந்தியா மாதிரி. இங்கே வந்து என் பையனுக்கே தெரியாது இங்கே யார் அவங்க கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட்லாம் தெரியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டில் அப்ளை பண்ணுவாங்க அப்ளிகேஷன், அவங்க பாட்டில் காலேஜ் போவாங்க, அவங்க பாட்டில் படிப்பாங்க. ஸ்கூல்லேயே அப்படி தான், இவன் கிளாஸ் ஃபஸ்ட்டு, இவன் கிளாஸ் செகண்ட், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்குது, ஒரு கம்பேரிசன் இல்லை. அவங்க வந்து அவங்க நண்பர்கள் அவ்வளோ நேசிக்க முடியுது. உற்ற தோழனா, உயிர் தோழனா அவங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. இவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, இவன் தான் ஃபஸ்ட் ரேங்க், இவன் தான் செகண்ட் ரேங்க், இதெல்லாம் போட்டு யாரும் சம்பாதிக்கிறதுக்கு அந்த வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சரியா? நீங்களும் எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்க்லாம் போட்டதில்லை, சரியா? ஆனால் நான் தான் வந்து எங்கள் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு டிசிஎஸ் போனது அந்த சம்பளத்துக்கு, சரியா? அதனால் அது பிரச்சனை இல்லை. நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், இந்த சிஸ்டம்லாம் மாற்றுங்க. அது வந்து குழந்தைகளை பாதிக்குது. ஏன் வந்து ஸ்கூலில் வந்து அப்போ ஒரு மைண்ட் செட்டே வந்துடுது டிஎஸ், நம்மளால் படிக்கவே முடியாதுன்னு இவங்கள முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. இப்போ எவன்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க அவங்கள தப்பாக சொல்லலை, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நான் தப்பு சொல்லலை. ஆவரேஜாக படிச்சவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்குலாம் எங்கள் அம்மா இல்லை, நான் 1000 பிரச்சனையும் கோத்ரூ பண்ண உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியும். சொன்னால் நீங்கள் ஈன்னு கேட்டுருவீங்க, சால்வ் பண்ணிடுவீங்க. முதல்ல ஈன்னு கேட்க எத்தனை பேர் ரெடியாக இருந்தாங்க? கஷ்டப்படுறவன் தான் சொன்னாலும் இவனும் கேட்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் வந்து ஏன் நம்ம இதே தாங்க அன்னைக்கு ஒர்க் பண்ணோம், எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அன்றைக்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க கேர் சொன்னால். நான் அன்றைக்கே வந்து ஒரு 2006 வந்து இன்னொரு அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், 2வது மேரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். என்னை வந்து எவ்வளோ கார்னர் பண்ணி எவ்வளோ சிரமப்படுத்தணுமோ படுத்தி கேவலப்படுத்தி பேசின சமுதாயம் இது. அது எங்கள் சொந்த பந்தமே பண்ணுச்சு. என் ஒய்ஃப் சைடு எல்லாருமே பண்ணாங்க அதெல்லாம். என்ன பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு. அப்புறம் இன்றைக்கி வந்து செகண்ட் மேரேஜில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்க. அப்புறம் செகண்ட் பண்ணுறீங்க, தேர்டு பண்ணுறீங்க. அப்புறம் அந்த அக்கா மறுபடி கொஞ்சம் வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து அதான் சொல்கிறேன், இன்றைக்கி பெரிய தாட் ப்ராசஸ் எல்லாம் மாறல. அதே கேர் தான் இன்றைக்கி இருக்கிற. கொஞ்சம் வயசாகி போயிடுச்சு, அவ்வளோதான். பட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நிறையா படிச்சிருக்கிறோம், அனுபவம் அதே இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் காசு இருக்குது கையில்.
இன்னைக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. எங்கூட 25,000 குடும்பம் இருக்குது. பல லட்சம் மக்கள் எங்கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான். வேறலாம் ஒண்ணுமே நீங்க தான் டிஎஸ் அதுக்கெல்லாம். சரி கம்மிங் பேக் டூ ஸ்டோரி. இது சீரியஸ் நோட்டுக்குள்ள போயிரும். அதுதான் பிரச்சனை. நம்மள வந்து சமுதாயத்து மேல தான் எப்பவுமே சிந்தனையும், காதலும் இந்த எப்பவுமே மக்கள சுத்தி தான் இருந்திருக்குது. மனுஷங்களுமே நான் நேசிச்ச மனுஷங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கான இருக்கணும்னு தான் ஒவ்வொரு நிமிஷம் என் மனசு தோணும். அதனால அதுக்குள்ள போ வேண்டாம் விடுங்க. அப்புறம் வந்து இந்த மாஸ்க் கட் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் எந்த பசங்களும் புள்ளைகளையும் சொன்னோம்ப்பா. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க அப்பவே. பொண்ணுகிட்டன்னு சொல்றேன் போய் யாரு வந்து வரக்கூடாது, யாரு ஸ்கூலுக்கு போக்கூடாது, நம்மள அடிச்சு இது பண்ணிட்டா நீங்க போக்கூடாதுன்னு. ஆனா புள்ளைகலாம் கேக்கல போயிருச்சு. ஆம். போகல. புள்ளைங்க கொஞ்சம் பேர் தான்ப்பா போனாங்க. ஆமா புள்ளைகளையும் கொஞ்சம் பேர் போகல. ஆமாமா. ரொம்ப சந்தோஷமா. அந்த இத சொல்லுவாங்கல்ல, முதல் தன்னை பெரிய அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல, உணர்ந்த தருணம்னு. அந்த மாரி. அங்க அப்புறம் வெங்கடேஸ்வர சாமி வீட்டுக்கு தான் நம்மள அந்த அம்மா தான் அன்பா இருந்து அரவணைச்சுக்கும். அது அத விட நம்ம என்னைக்குமே நன்றி இல்லாதவங்கள வாழ்க்கையில இருந்துறவே கூடாது. அது வந்து ஒரு தெய்வத்தாய். எனக்கெல்லாம் அப்படிதான்ப்பா. நம்மளுக்கெல்லாம் சோறு போட்டுருக்குது. இந்த பிரச்சனைய போய் சொல்லும்போது வேற அவன மொறத்த எடுத்து 2 சாத்து சரி பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலைய பாருங்கடா. ஆள பாரு, அவன பாரு. முளைச்சு 3 நாள் உள்ள அதுக்குள்ள வந்து இப்பயே வந்து பந்த் பண்றீங்களா? நம்ம ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் மாஸ்கெட்டு. நாங்க யாரும் கிளாஸுக்கு போல. புள்ளைங்க கொஞ்சம் பேர் போல. ஒரு சில புள்ளைங்க போனாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்கலாம் போயிருந்தது. அப்புறம் எல்லா பேரண்ட்ஸையும் வர சொன்னாங்க பேச்சுவார்த்தைக்கு. அப்புறம் அதெல்லாம் நடந்தது. இதுக்கெல்லாம் வந்து காரணம் இந்த 11த்ல மாஸ்கெட் பண்ணதுக்கு காரணம் வெங்கடேஸ்வர சாமி. அம் அப்புறம் வெங்கடேஸ்வர சாமி வீட்ல நடந்துருச்சு. அப்ப சொன்னாப்படி, "டேய் என்னெல்லாம் எங்கட சாமி சொல்லு அப்படி. நீ எல்லாம் சாணி கீனி மாட்டு சாணி எடுத்து, இந்த எறும்பு சாணி எடுத்து ஏதோ காட்டுக்குள்ள வேலை செஞ்சு, ஏதோ ஒரு மாரி சுத்திட்டு திரியுடா. நீ எல்லாம் அடிச்சா கூட தாங்குவ. நான் தாங்குவேனாடா மச்சி" அப்படின்னு கேட்டபடி. என்னடா நீ என்ன வேணாலும் பண்ணுவானுங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக. சாமி வந்து நண்பர்களுக்காக என்ன வேணா பண்ணுவாப்படி. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவாப்படி. இதெல்லாம் எவனாவது பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சுருங்க அவன். அவன்லாம் படிச்சு வேலைக்கு போகணும்னு இருக்கிறான். நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. +2 10க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வருவோமா? +2க்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வருவோமா? காலேஜ் படிக்க வைப்பாங்களா? அவனையெல்லாம் படிச்சு வேலைக்கு போகணும்னு கிரியேட் பண்ண ப்ராடக்ட். இப்ப எப்படி இருக்குதுன்னா, எனக்கு அந்த டாக்டர் ஷாலினி சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப புடிச்சது. நம்ம வந்து இந்த காட்டு கோழிக்குமே, பிராய்லர் கோழிக்கு உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அவனுக்கு பிராய்லர் கோழின்னு சொல்லிரல. நீங்க கஷ்டப்படுறவங்கள இன்னும் பெருசா வருவீங்க. நம்புங்க. உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து படிப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் அதனால தானே இப்ப காலேஜ் போக முடியாம டிஸ்டன்ஸ்ல படிச்சவங்கள ஏன் அன்போட ஏத்துக்கிட்டேன். அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான். அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அன்னைக்கு உனக்கு கிடைக்காம போச்சுடா. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் குடுக்குற வாடா உனக்கு எங்கடா வேலை வேணும்? அப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணி குடுத்துருக்கணும்ல. யாருமே இல்லைங்கிறேன். என்னால அமெரிக்காவே வர முடியாது. நான் இருக்கேன்டா அவன கூட்டு வரேன்னு சொல்லி பண்ணணும்ல. அதனால தான். ஸோ அப்புறம் இந்த மாஸ்கட் ஒண்ணு நடந்துருச்சு. அப்புறம் கூப்பிட்டு கேட்டாரு. டேய் சாமி. அப்புறம் நாங்கலாம் வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு கூப்பிடுற மாரி எது வந்து அதிகமா வாய்ஸ் இருக்குதோ அதுதானே ஃபேமஸ் ஆகும். அப்புறம் இவன் கொஞ்சம் சீன்லாம் போட்டான். இந்த பொண்ணுங்கள வெங்கடேஷ் அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சாரு. அதனால வந்து வெங்கடேஷ் அப்படின்லாம் எழுதிட்டு இருந்தான் நோட்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடி. அவன்ட்ட அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கும். நண்பர்களுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க, ஹி டோன்ட் ஹேவ் பவுண்டரி. எனக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனுமே இல்லாத ஒரு உயிர் நண்பன் வந்து வெங்கடேஸ்வர சாமி. எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. என்ன வேணா பண்ணுவான் டிஎஸ். ஒரு ஃப்ரெண்டுன்னு போயிட்டா போது. அது சிங்கிள் சைல்டு. சரிங்களா? நண்பனுக்காக என்ன வேணா பண்ணுவான். நான் தான் சொல்லிட்டேன் பாருங்க, அந்த பவுண்டரி கிடையாது அதுல. அப்புறம் இந்த வெங்கடேஷ்னு கூப்பிடுறத ஆசைப்பட்டுக்கிட்டு சார் வந்து கொஞ்சம் வெங்கடேஷா மாறின தருணம் இருக்குல்ல. அப்புறம் நான் போய் பார்த்தேன். நோட்ல வந்து வெங்கடேஷ்னு எழுதி வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முதல்ல வெங்கடேஸ்வர சாமின்னு இருந்துச்சு. அப்புறம் வெங்கடேஷ்னு மாத்துனாரு சாரு. நம்ம ட்ரூமன். என்னடா என்ன ஸ்டைலா மாற ட்ரை பண்றேன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா. எதுக்குடா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னா. நான் வந்துட்டு அப்புறம் எதுக்குடா வந்து வெங்கடேஸ்வர சாமின்னு இருந்த பேர் ஏன்டா வெங்கடேஷ்னு எழுதுனேன்னு கேட்டி, என்ன புள்ளைய கூப்பிடுறோம் உனக்கு பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டி சொல்லிட்டு, இந்த வெங்கடேஷ்லாம் இங்க நடக்காது. சாமின்னு எழுதுறா அப்படி நோட்டை வாங்கி அடிச்சு சாமி அப்படின்னு எழுதினா. நான் தான் ஃபர்ஸ்ட் அவன சாமின்னு அந்த 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 கூப்பிட்டதுல எனக்கு வேற பேர் வச்சா வெளியே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அவன் தான் பேர் வச்சான். மோஸ்ட்லி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். எத்தனை பேர் என் பேரை கூட வெளிய சொல்லலாம். அந்த சஜ்ஜாத் சொன்ன மாரி. மத்த பேரெல்லாம் வந்து அது சொல்ல முடியும். சஜ்ஜாத பத்தியும் பேசணும். ரொம்ப ஸ்வீட்டான பெர்சனு. என்ன சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு இந்த ரேஞ்சர் சைக்கிள்ல கூட்டிட்டு போவாப்படி. பஸ் கூட்டிட்டு போவாப்படி. அவன் பண்ணுவான். டாக்டர் வீட்டு பையன். அதெல்லாம் ஒரு தங்கம். நம்மளோட இருந்த நண்பர்கள் மோசஸ் வந்து ஹீரோ ஹோண்டா குடுப்பாப்படி. அவனோட போய் அந்த ஓட்டிட்டு போக ஆசை. நம்ம வீட்ல இல்லையெல்லாம் அப்படிலாம். பஸ் ஸ்டாப்ல போய் இறங்கிக்குவேன். அவ்வளோ தூரம் நம்மளுக்கெல்லாம் பண்ணுது. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு தான் டிஎஸ் இந்த கிரீன் கார்டு இது வந்தா கொடி பிடிச்சிட்டு போலாம். அரசியலுக்கு போயிடலான்னு பார்க்குறோம். பட் இங்க மக்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணா என்ன பண்றது? நம்மளோட இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா
பார்க்கலாம் இல்லையா? ஏதோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அப்புறம் இந்த மாரி நேம வந்து நான் மாத்திட்டேன். அவன வெங்கடேஸ்வர சாமியோட நேம வந்து சாமி நான் தான் ஃபர்ஸ்ட்டு சாமின்னு எழுதுனது. அதுக்கு முன்னாடி சாமிலாம் கிடையாது. முதல்ல ஏன்னா பயந்துக்கும்ல சின்ன வெங்கடேஸ்வர சாமின்னு தான் இருந்தது. வெங்கடேஷ்ன்னு சார் மாத்துனாரு. நான் போய் அடிச்சு சாமி அப்படின்னு எழுதுனேன். அப்புறம் சாமி அப்படின்னு விட்டு அப்படிதான் கூப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் தான் வந்து சாமி சாமின்னா புள்ளைங்க பூரா என்ன வெங்கடேஷ் வெங்கடேஷ் வெங்கடேஷ்ன்னு கூப்பிடுது. நான் சாமி சாமிங்கிறேன். பசங்க எல்லாத்தையும் போய் அவன சாமின்னு கூப்பிடுங்கடா. ஒரு பொறாம தான். வெங்கடேஷ்ன்னு அழகா கூப்பிடுதுங்க. நம்மள அப்படி கூப்பிட முடியாதுல்ல. கனகராஜனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது கனகன்னு கூப்பிடும். ஒரு சிலது வந்து க்ளோஸா இல்லாதவங்க கனகராஜன் தானே கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த பேர் பிடிக்கவே இல்ல. அது என்னன்னே தெரியல டேஸ். அப்புறம் வஞ்சி அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பேர் புடிச்சது. அவரு சொன்னாரு வந்து, "தங்கம் இது வந்து" அவர் தங்கம்னு தான் கூப்பிடுவாரு எப்பவுமே. அதெல்லாம் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்படிலாம் யாரும் கூப்பிட்டதில்ல. தங்கம் உனக்கு இந்த கனகம்னா தங்கம்னு அர்த்தம் தமிழ்ல. அம் கனகம் அப்படின்னா தங்கம், பொண்ணுனா தங்கம்னு தெரியும். கனகம்னாலும் தங்கம் தான் தமிழ்ல. கனகராஜ் அப்படின்னா தங்க மனசுக்காரன்னு அர்த்தம். கரெக்ட்டா தான்ப்பா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் தான், ஓ! அப்படிதான் பேருக்கு மீனிங்கா? நம்மளுக்கு இது பிடிக்கவே இல்லையே இந்த பேருன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சாமின்னு எழுதி, அப்புறம் நம்ம எல்லா பசங்களையும் கூப்பிட சொல்லிட்டேன். சாமின்னு கூப்பிடுங்கடா. இவன் பாரு ஹீரோ ஆக பார்க்குறான் வெங்கடேஷ். அப்புறம் சாமி சாமின்னு சாமி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து அப்படிதான். அப்புறம் கடைசி வரைக்கும் பொண்ணுங்கலாம் அவன டீசென்ட்டா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல பையன். ரொம்ப டீசென்ட்டான பையன். தப்பான பையன்லாம் கிடையாது. ஆனா வந்து எல்லாத்துக்கும் கூட இருப்பான். என்ன வேலை வேணா பண்ண முடியும். அந்த மாரி. இது வந்து 11த்ல அந்த மாஸ்க் கட் பண்ணிட்டு வந்தோனே, அப்புறம் ஸ்கூல்ல கூப்பிட்டு கேட்டாங்க. அப்புறம் சாமி சாமின்னு சொல்லி வாத்தியார்லாம் சாமின்னு டீச்சர்ஸ் எல்லாம் சாமின்னு கூப்பிட வச்சுட்டேன். எது வந்து உனக்கு அதிகமா ஒருத்தர் கூப்பிடுறாங்களோ அதானே ஃபேமஸ் ஆகும். அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல பசங்க எல்லாத்தையும் அவன சாமின்னு கூப்பிடுங்கடா அப்படின்னு. அப்புறம் சாமி ஆயிட்டாப்படி. சாமி சாமின்னு அதுக்கப்புறம் ஸ்டைலா வச்சுக்கிட்டா அப்படின்னு. அது அவனோட அவனோட கியூட்னஸ் இருக்குல்ல. மச்சி நான் வந்து சாமிங்கிறது ஒரு மாரி ட்ரையா இருக்கு. ஏதோ சொல்லிருவேன். ஏதோ சொல்லிருவேன் வேணான்னு பார்க்குறேன். சாமிங்கிறது ரொம்ப ட்ரையா இருக்குது. அதுக்கு டிவி சாமின்னு ஸ்டைலா வச்சுக்கிட்டா ஓகேவா? வச்சுக்கடா. டிவி சாமி அன்னையிலிருந்து டி வெங்கடேஸ்வர சாமி, டிவி சாமின்னு. அப்பா! நண்பர்கள்லாம் எப்படிலாம் இருந்திருக்கிறோம் பாருங்க. எனக்கு சிரிச்சு சிரிச்சு செத்துருவேன் இருக்குது. சோறு வேற சாப்பிடல இன்னும். எப்பவுமே அந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒரு மரியாதை இருக்கணும். ஏன்னா, இத்தன பேர்த்துட்ட வந்து அது ரீச் ஆகுது. இவ்வளோ மக்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, ஒரு வழியோட இருந்து பேசணும். ஒரு ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு வந்து பேசணும். நார்மலா வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு வந்து பண்ணிறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பேன். பசியோட தான் எல்லா வீடியோவும் சாப்பிடாம தான் பண்ணேன். அது 3 1/2 மணி நேரம் பண்ணாலும் சரி, 2 1/2 மணி நேரம் பண்ணாலும் சரி, 1 மணி நேரம் ஒரு சிலதெல்லாம் கன்டினியூஸா 4 1/2 மணி நேரம் பண்ண வீடியோலாம் இருக்குது. அப்போ வந்து பிச்சு எடுக்குது ஸ்னோ. அப்போ வந்து என் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டா அப்படி. ஏன்னா கோபு வந்து 2 கருவேப்பிலை செடி குடுத்தாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. நல்லா வளர்ந்து நல்லா இருந்துச்சு. ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அத்தை சீரியஸா இருந்து நாங்க ஊருக்கு போயிட்டு, அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அத்தை அங்க இருந்தாப்படி. அந்த ஒரு சரி வெளியில வரணும்ல அப்படிங்கும்போது, நம்ம நண்பர்கள் தான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறீங்க கேர்ன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. நல்லா உடம்பு வந்து மனசு வந்து கொஞ்சம் சரியாகும். நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க கேர்ன்னு எங்களுக்கு தேவை நீங்க அப்படின்னு சொல்லவும் பண்ணும்போது, அப்படி ஒவ்வொரு ஃப்ரெண்டோட அப்போ வந்து என்னடா, அப்போ ஒரு அந்த மாரி ஒரு லாஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, நம்ம நண்பர்கள பத்தி எதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அந்த ஏரியா தானே டச் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸு. நம்மளுக்கு வந்து உயிர் காப்பான் தோழன் அப்படி. அதனால அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது. சுந்தர், பாண்டியனு, ரத்தினவேலு, சுரேஷ் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சோம். அப்ப அந்த ஒரு 4 1/2 மணி நேரம் கீழ போயி ஒரு நாள் 2, 3 வீடியோ பண்ணேன். 2 வீடியோ பண்ணியிருப்போம். ஒண்ணு 2 ஹவர்ஸ், ஒண்ணு 1 1/2 ஹவர், 3 1/2 ஹவர்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு டிப்ரஷன் சீரிஸு. இன்னொன்னு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணேன். இந்த மாரி வந்து 2024 ரீவைண்ட் ஏதோ பண்ணியிருப்பேன். ஒரு 3 1/2 மணி நேரம் பண்ணிட்டேன். அந்த குளிரு பயங்கர குளிர். அந்த டீ ஷர்ட்ட போட்டு போய் உட்காந்துட்டேன். ஷர்ட் ஒரு தடவ, டீ ஷர்ட் ஒரு தடவ. இங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சு டியர். ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டு போறேன். என்னாச்சு அப்டின்னா, கருவேப்பில் வந்து அந்த ஒரு 3 1/2 மணி நேரம் தான் இங்க ஹீட்டர் வீட்டுக்குள்ளாம இருக்குது. கருவேப்பில் வீட்டுக்குள்ள இருக்குது. காஞ்சு போச்சு டியர். இல பூரா கொட்டி போச்சு. வந்தோனே கேட்குறேன், "அப்படி இந்த 2, 3 வருஷமா கொட்டல. இப்ப எப்படி கொட்டுச்சு? இப்ப இதே பிரச்சனை தான் கருவேப்பிலை இப்படி ஆச்சுன்னு." அப்புறம் நான் சொன்னேன், "செத்தேன்டா மாட்டிக்கிட்டோம்" அப்படின்னு. அப்புறம் நான் கொண்டு என் பையன் ரூம் மாடியில வச்சு ஹீட்டர்லாம் போட்டு அதை இதையும் பண்ணி பார்த்து தொலைஞ்சிருச்சு டியர்ஸ். தொலைஞ்சு கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாரி அவ்வளோ குளிரு. ஸோ இன்னைக்கு அந்த குளிர்ல உட்காந்து பேசுறேன். பட் இவன பத்தி பேசும்போது எனக்கு அந்த குளிர் தெரியல. இன்னைக்கு அவ்வளோ குளிர் இல்ல. பட் இருந்தாலும் வெளியில இருக்கிறனால வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு பேசிட்டு இருக்கேன். கார வெளிய நிறுத்திட்டேன். ஸோ அந்த மாரி மாஸ்கட் ஒண்ணு பண்ணாரு. அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணது ரொம்ப இதா இருக்குது. அப்புறம் 10த் எல்லாம் படிக்கும்போதெல்லாம் பார்த்தா, இது சொல்லாமான்னு நெனைக்கிறேன். யாரும் எங்கள இதா எடுத்துறாதீங்க. 2 பேரும் நாங்க 2 பேரும் நானும் இவன் ரத்தினமூர்த்தி 3 பேரும் ஸ்லிப்பர் போட்டு போவோம் ஸ்கூலுக்கு 10த்ல எல்லாம்.
தெரில. ஆனா அன்னைக்குமே அந்த பொண்ணுங்கலாம் ஹீரோவா தான் பார்த்தாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுத்துருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நண்பர்கள்லாம் பெருசா தான் பார்த்துருக்காங்க. நாங்க வந்து 10த் வரைக்கும் 11த் இருந்து நான் போட மாட்டேன்ட்டேன். வீட்ல சொல்லிட்டேன். எனக்கு அது செருப்பெல்லாம் போட மாட்டேன் அப்டின்ட்டு. சாட்டர்டே ஆனா இந்த லப்பர் செருப்பு இருக்குல்ல, இந்த ஹவாய் இந்த மாரிலாம் அப்ப வந்து ஏதோ பீலார் பேராஷூ என்னமோன்னு இருக்கும்ப்பா. அது ஏதோ மறந்துட்டேன்ப்பா. அது என்னமோ செருப்பு. அந்த செருப்பு தான் வாங்கி போட்டு போவோம். ப்ளூ கலரு முதல்ல நீல கலரு ப்ளூ கலர் வாரோட இருக்கும் மேல. லப்பர் செருப்பு. பாத்ரூம் செருப்பு தான் அது. அத போட்டு போவோம். அது கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ள கலர்ல வந்துச்சுப்பா. அப்புறம் அத வாங்கி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தோம் அதே மாரி. அது சாட்டர்டே ஆனா கலர் ட்ரெஸ் இருக்கும்ல. நம்மளுக்கு இந்த செருப்பு தான் இருக்கு. அதனால இத போட்டு வருவோம். இல்லைன்னா ஏதாவது ஸ்கூல் போடுற ஷூ தான் போடணும். இப்படி தானே போட்டு வருவோம். அதில ஒரு சந்தோஷம். ஒரு டைமு ப்ளஸ் 1 படிக்கும்போது வந்து நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மொத ஒரு டீ ஷர்ட் எங்க அப்ச்சி வாங்கி குடுத்தாரு. அதில வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டீ ஷர்ட் அதான் 11த் படிக்கும்போது வாங்கி குடுத்தாங்க வந்து. அது தோப்பரையா தான் இருக்கும். அன்னைக்கெல்லாம் அதானே ஃபேஷனு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் லைட்டா கிரீன் கலர்ல ஒண்ணு வாங்கிட்டேன். ஆத்தாட்ட பணம் வாங்கிட்டு போய் ஏதோ ஒரு இதில நானும் வெங்கடேஸ்வர சாமின்னு போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து அது உள்ள போட்டு மேல சட்டை போட்டிருந்தேன். சட்டை போட்டா இப்படி இப்போலாம் பட்டன கழட்டி விடுறதில்ல. ஒரு பட்டன வந்து கழட்டி விட்டுருப்பேனா என்னமோ தெரியல. பட் ஏதோ பார்த்துட்டாரு பிரின்சிபல் சார். வந்து சாமி வந்து அதே மாரி தான் போட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு. இப்படி தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி சாமி வந்து அதே மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வந்து டீ ஷர்ட் போட்டு மேல சட்டை போட்டு அப்புறம் முடியெல்லாம் நெறைய நான் எப்பவுமே வந்து அந்த என்சிசில இருக்கும்போது ஓரளவுக்கு முடியெல்லாம் விட்டு தான் வச்சிருந்திருப்பேன். அந்த காது கிட்ட தான் ஒண்டா கட் பண்ண முடிஞ்சு முடி எப்பவுமே நெறைய வச்சுக்கணும்னு நம்மலாம் ரஜினிகாந்த் ஃபேனா இருந்தோம்ல அந்த டைம். நெறைய முடி இருக்கும். ஸ்கூல்லாம் படிக்கும்போதெல்லாம். அது சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்குமே என்னமோ தெரியல. ரத்னவேல்லாம் சொல்லுவா அப்படி நடந்தாலே முடி ஓடுனா ஆடும் நெறைய பறக்கும் அப்படியே அந்த மாரி தான் அப்பாஸ் எல்லாம் இருந்த காலம். லூஸ் ஹேர் தானே நம்மளுக்கு. அதனால வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க அப்படி. நல்லா இருந்துச்சு அப்பலாம் முடி. அப்புறம் இவன் என்ன பண்ணா, இந்த மாரி வந்து இப்ப சாட்டர்டேனா கொஞ்சம் இதா தானே போவோம். அப்படி டீ ஷர்ட்லாம் போட்டு அப்படி நம்ம என்ன படிக்கிறதுக்கா போனோம் இல்லையா? அப்புறம் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் வந்து என்ன வந்து பெரிய ரஜினிகாந்த்ன்னு நெனப்புன்னு ஓங்கி அரைஞ்சாரு என்ன. அரைஞ்சோனே வந்து வெங்கடேஸ்வர சாமி சட்டை மேலே எத்தனை பட்டன் அப்படிங்கிற டக்குனு பட்டன போட்டான். இந்த மாரி ஒண்ணு நடந்துருச்சு. அடி வாங்க தப்பிச்சுட்டேன் அப்படி. ஆனா பெருசா அடிக்க மாட்டாரு அப்படிலாம். அவன் கொஞ்சம் நல்லா குட் புக்ஸ்ல இருந்த பையன் தான். இப்ப நம்ம தான் கொஞ்சம் குறும்பு அதுன்னுலாம். அப்புறம் அவன கேட்டாரு, "என்ன சாமி உங்க வீட்ல தான் மாஸ்கட் பிளான் நடந்துச்சாமா?" அப்படின்ட்டு இருந்துட்டு, அப்புறம் என்ன பார்த்து சொன்னாரு, "நீ எல்லாம் வந்து எரும தான் மேய்க்கிறக்கு லாய்க்கு. 10 எருமைய வாங்கி மேய்டா போய் நீ படிச்சு முடிச்சுட்டு அதான் பண்ணு. நீ வேறலாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல" அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அது ஒண்ணு நாம பண்ணோம். அப்புறம் 10த் படிக்கும்போது வாழ்க்கையில ஒரே தடவ தான் டிஎஸ் காப்பி அடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தாள எழுத பிட்டு அதெல்லாம் எந்த பழக்கமும் எப்பவுமே இல்ல. என்ன தெரியுமோ அத எழுதி போட்டு ரொம்ப நேர்மையா தான் ஹானஸ்ட்டா தான் இருந்திருக்கேன். இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் நடந்துட்டு இருந்ததுப்பா. அந்த மிட் டெர்ம் டெஸ்ட் அந்த மாரிலாம் 10த்ல. இப்ப சொல்லாம்னு நெனைக்கிறதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. நாங்க பண்ண தப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அப்புறம் இப்ப வந்து அன்னைக்கெல்லாம் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. படிக்காம இருந்தோம். சரியா? எல்லாரும் கிளாஸே பிட் அடிக்கும். அந்த எக்ஸாம் அந்த மிட் டெர்ம் டெஸ்ட்ல. மிட் டெர்ம் டெஸ்ட்ல தான். சரியா? படிக்கல அப்பல்லாம். நம்ம தான் படிக்க விட மாட்டோமே. எல்லாம் இந்த மாரி வேல தான். யாருமே படிக்கல. அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து நேர்மையா எழுதுன ஒரே ஒரு பையன் தான் 10த்ல. அப்புறம் அவன் மட்டும் தான் மானேன்னு சொல்ட்டான். அவன் பேரும் வேண்டாம். மத்தவங்க எல்லாரும் காப்பி அடிக்கிறான். எனக்கு வந்து பிட்டெல்லாம் எழுதிட்டு போகல நானு. இவனுங்க எல்லாரும் பிட் எழுதிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? அப்ப 2 ட்வின்ஸ் இருந்தானுங்கப்பா. பேர் வேண்டாம். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என் கெட்ட நேரம் இருக்கு. நான் பிட்டெல்லாம் எழுதிட்டு போகல. இந்த பக்கம் மூர்த்தி என் பக்கத்துல, இந்த பக்கம் சஜ்ஜாத் நானும் எல்லாம் உட்காந்துருக்கோம். 3 பேர் தானே உட்காந்து எழுதணும் டெஸ்ட்டு. பயாலஜி பயாலஜி சார்ட்ட அவ்ளோ மரியாதை இருந்துச்சு டியர். அப்புறம் எல்லாரும் வந்து பிட் எழுதிட்டு வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எழுத முடியுமோ அந்த மாரி எழுதிர்றது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ட்வின்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்கல்ல, அவனுங்க வீட்ல உட்காந்து பிட் எழுதியிருக்காங்க. அவங்க அப்பா எவ்வளோ நல்லவர்ன்னு பாருங்க டிஎஸ். பிரின்சிபல் சார் ஆஃபீஸ் ரூமுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன சார் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. என் பசங்க 2 பேரும் பிட் எழுதிட்டு இருக்கிறானுங்க. என்ன சார் ஸ்கூல் நடத்துறீங்க? பசங்க பூரா பிட் எழுதியாங்க சார் பாஸ் பண்றது. கொஞ்சம் பார்த்து மிரட்டி விடுங்க சார். வீட்ல வந்தா என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பிட் எழுதி பேசிட்டு, அது பிட் எழுதுறத பத்தி பேசுறானுங்க. என்னங்க சார் நடக்குது?" 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சானுங்க. ஆனந்த், அருண் பேருன்னு சொல்லிட்டேன். ஆனந்த், அருண் 2 பேரு. அருண் பெரியவன், ஆனந்த் சின்னவன். 2 ட்வின்ஸ் எங்க கிளாஸ் தான் 2 பேரும். அதனால ஃபேரா இருப்பாங்க 2 பேரும். "என்னடா எங்கடா இருக்கீங்க? வந்து சேருங்கடா டேய்." அங்கிள் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அங்கிருந்து பிரின்சிபல் சார் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் வாங்கின அடியில எவ்வளோ பிரின்சிபல் சார் அப்ப நல்லா ஆக்டிவ். 6 ஃபீட்டுக்கு மேல இருப்பாரு. அட்லீஸ்ட் 6 ஃபீட் பயங்கர ஸ்ட்ராங்ல எங்க இருந்த டைமு எங்க டைம்ல. இப்ப இருக்கிற பசங்கலாம் பயந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இவனுங்கலாம் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க. நாங்கலாம் புலியா இருக்கும்போது, சிங்கமா இருக்கும்போது கூட இருந்த ஆளுங்க நாங்கலாம். ஒரு தடவ அடிச்சாருன்னா மூச்சு விட முடியாது. அப்படிதான் இருந்திருக்குது.
அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வென்டிலேட்டர் பூவா இருக்கும் டிஎஸ். நான் ஒரு இங்க பாருங்க, காப்பி அடிக்கிறதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதையாவது பண்ணியிருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் டைம் காப்பி அடிக்கிறனால என்ன பண்ணிட்டேன், அவர் வென்டிலேட்டர்ல இருந்து அவ்வளோ பெரிய உருவம் பார்க்குறது எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கீழ வந்து புக்கு, நோட்ஸ் இருக்குல்ல, அப்பலாம் நோட்ஸ் வாங்குற பழக்கம் வந்துருச்சு அப்பவே. அது முதல்ல கோனார் தமிழுரை தான் வாங்கியிருப்போம். அப்புறம் அந்த பாட்னிக்குமே வந்து யாரோ ஒரு படிக்கிற பையன் அவன் நோட்ஸ், நம்மளுக்கு அதெல்லாம் வாங்குற வசதியில பட் ஏதோ நோட்ஸ் வச்சிருந்தான். வெண்டலாவா ஏதோ ஒரு அது கத்தாழை மாரி ஒரு செடி இருக்குது. அது என்ன பேருன்னு மறந்துட்டேன். வெண்டிலாவா ஏதோ ஒரு பேருப்பா. வேண்டான்னு ஒரு பிளான்ட் இருக்கு. வேண்டாம். சரியா? அதோட ஃபியூச்சர்ஸ் மறந்து போச்சு. அதாவது படம் சூப்பரா வரைவேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். பயாலஜில சூப்பரா ட்ரா பண்ணுவேன். படம் நல்லா எழுதுவேன். நல்லா வரைய முடியும். அது வரைஞ்சிட்டேன். பார்ட்ஸ் கொஞ்சம் மறந்து போச்சுன்னு சொல்லி அந்த கீழ இவனுதே இத்தனை பேர் பிட் இவ்வளோ பேர் பிட் எழுதியிருக்கானுங்களே. நம்ம இதுதானே பார்க்குறேன்னு நோட்ஸ் எடுத்து பெரிய சயின்ஸ் சார் கிளாஸில் உட்காந்துருந்தார். அவர் தான் இன்னும் மன்னிச்சிருங்க சார். அந்த நோட் எடுத்தது, அந்த நோட்ஸ் எடுத்து இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்து கீழே பார்த்துட்டு அந்த பார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு படிச்சுட்டு எழுதிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இவர் அங்கேருந்து அங்கே பெரிய உருவம் அந்த ஷேடோ வந்து மறைக்குது. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் நிற்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அந்த கண்ணு பார்க்குது உள்ள அந்த வெளியிலிருந்து அந்த வெளிச்சத்துக்கு பெருசாக யாரோ அந்த வெண்டிலேட்டர் அடைக்கிற மாதிரி தெரியுது. இவர் தானே படப்படம் நடக்கிறாருன்னு அந்த பயத்தில் கீழே போட்டு அந்த நோட்ஸ் கீழே விழுந்துருச்சு. அங்கேருந்து வந்தார். எடரா அந்த நோட்ஸ் அப்படின்னா, எடரா அந்த புக் அப்படின்னாரு. வாங்கி பார்த்தாரு. என்னடான்னு கேட்டார். வாண்டா சார், பயாலஜி பிளான்ட்டு, பாட்னி பிளான்ட்டு. 2-3 அடி விழுந்து சப்பு சப்புன்னு. அப்புறம் உடனே வந்து ரத்தனமூர்த்தி செக் பண்ணார். குர்ரா பேப்பரைன்னு வாங்கி பார்த்தாரு. சார் வந்து இப்போ ஃபுல் ஹேண்ட் போட்டு மடிச்சு விட்டுருப்பாரு. இதுக்குள்ளே போய்ட்டு வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் சொன்ன அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுறா டே பிடிச்சிருவாங்கடா, பிரச்சனையே. அப்போ 10th உங்க சின்ன பசங்க எல்லாத்தையும் சொல்லிடுறா, அப்போ தான் தப்பிக்க முடியும். சொல்கிறேன்னொன்னே சொல்கிறா. யார் 2-3 அடி அடித்தார். யார் அது வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு அவமானமாக நினைக்கிறேன். அதான் சொல்கிற மாதிரி இந்த நண்பர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருந்தது. என்ன சொன்னாலும் கேட்பேன். எஸ், ஒரு பொண்ணு திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணிடுச்சு, லவ் பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும்போது சரின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு லவ் இல்லை மன்னிச்சிருங்கன்ட்டு வந்தேன். அந்த மாதிரி அந்த நண்பர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னுமே இருக்குது இல்லை. இப்போ இந்த வீடுமே அப்படி தான். நான் 10 வருஷம் வாங்காமல் இருந்தவங்க வந்து சொன்னோன்னே நட்டமோ நம்ம வாங்கிட்டோம்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ். நீ சொல்லு மச்சி, எல்லாத்தையும் சொல்லிடுற மச்சி, அதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படி மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கிளாஸே தானே பிட் அடிச்சது, சொல்லிடுற அப்போ எல்லாத்தையும் விட்டுருவாங்க அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் மாட்டுறோம்ல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ரொம்ப அசிங்கமாக போச்சு டிஎஸ். நான் வந்து ஏய் அப்புறம் வந்து யாரா என்னையவே அடிக்கிறாரு, நிறைய அடி விழுகுது. யாரா பிட் அடிக்கிறான்னா அவன் மென்னு ஓடுறான் வாயில் போட்டு. நான் சொல்லிட்டேன் கிளாஸே தான் விட்டு கிளாஸே தான் காப்பி அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன்னா இன்ஃபர்மேஷன் அப்போ வேற சொல்கிறான்ப்பா, அருண் வந்து சொல்கிறா அப்படி, டே எங்கள் அப்பா கால் பண்ணி ஸ்கூலுக்கு சொல்லிட்டாரா இன்னைக்கு பார்த்து பிட் அடிக்கணும்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு. அது வாழ்க்கையில் ஒரே டைம் தான். அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த ஒரு டைம் தான். அப்புறம் எல்லாரும் அதில் ஒரு பையன் வந்து பிட்டு அடிச்சுட்டு தான்ப்பா இருந்தான். அவன் சொன்ன டைலாக் இருக்குது, அது இப்போ நினச்சா எனக்கு சிரிப்பு வருது. நான் சொன்னேன், அவர் வந்து டே நீ தான்டா காப்பி அடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, சார் நான்லாம் காப்பி அடிச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பேன்லங்க சார், ஏன் சார் இந்த மாதிரி இந்த மார்க் வாங்குற அப்படிங்கிறான். டே பிட் அடிச்சா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாதுடா, பிட் அடிச்சா பாஸ் பண்ண முடியும், கொஞ்சோண்டு பெட்டர் பண்ணணும். நல்லா படித்தா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும். ஒரு பிட்டை பூரா எழுதியா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட முடியும். அப்படி எந்த வாத்தியார் விடுவாங்க எழுதுறதுக்கு? இவங்களுக்கு அது தெரியவே இல்லைப்போ. அவர் வெங்கடேஸ்வர சாமி சொன்னா அப்படி, டேய் நாங்களாம் அடி வாங்குறது கூட பிரச்சனை இல்லை, சாமி போய் அவங்ககிட்ட கிட்ட போட்டுட்டு, டே மச்சி. இந்த நந்தகுமார் தான் மச்சி கொண்டு வந்தது. நந்தகுமாருக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு மச்சிங்கிறது தான் தெரியுது. அவன் தான் வந்து எல்லாம் மச்சின்னு சொல்லி மச்சி அடிச்சிடலாம். டேய் நாங்கள் அடி வாங்கினது கூட பிரச்சனை இல்லைடா, காப்பி அடித்து மாட்டினது கூட அவமானமாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பசங்க கிளாஸ் தான், பிரச்சனை இல்லைடா, நாங்கள் எல்லோரும் தான் மாட்டிக்கிட்டோம். ஆனால் நீ ஒரு டைலாக் சொன்ன இல்லைடா, நான் மட்டும் காப்பி அடிச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பேன்னு உனக்கு மனசாட்சி இல்லையா? அந்த நண்பர் இருக்கார், அவருக்கு இன்னும் கல்யாணமாக இல்லை. பட்டு அவன் மூஞ்சி பார்க்கணுமே நடிக்கிறான்டி. ஏஸ் இல்லை, எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். எல்லாம் எந்திரிச்சு ஆமாம் எல்லாருமே தான் காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டோம். அப்பவும் ஹோல் கிளாஸு என்னடா எல்லாருமே அவர் வந்து அருணவங்க அப்பா சொல்லிட்டாரு, அங்கிள் வந்து சொல்லிட்டாங்க, ஹோல் கிளாஸே பிட் அடிச்சுட்டு போகிறான், பிட் எழுதிட்டு இருப்பானுங்க பாருங்க சார். அப்புறம் 4 அடி அடிச்சு எல்லாருமே எழுதுறீங்களா எல்லாருமாடான்னு கேட்டு அனுப்பி போட்டு சாத்துறாரு. அப்போ நான் வந்து ரத்னமூர்த்தி சொல்லி ராமான் சொல்லிருங்கிறியா? ஆமாம் எல்லாருமே தான் காப்பி அடிக்கிறேன், எல்லாருமே தான் காப்பி அடிக்கிறேன்ட்டேன். ஒருத்தர் கூட விடல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம்ல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் எங்கேயும் செக் பண்ணது எல்லாத்திட்ட பிட் இருந்திருக்குமே. அப்புறம் அந்த ஒன்று தான் அதுக்கப்புறம் யாரும் பண்ணல. அப்புறம் வேணான்ட்டு இதெல்லாம் வேணாண்டா நல்லா இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம மாம்ஸு அப்போ ஏதாவது நான் ரொம்ப மனசு உடஞ்சி ஏதாவது ஒரு சில நேரம்லாம் இருக்குமில்ல, ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சம் போல்டாக பயங்கரமாக இருக்கும். இப்படி காப் போட்டிருப்பான்ப்பா. இது வந்து நம்ம பையன்புள்ள பேரில் கொடுத்தாங்க போட்டிருக்கான். ரவுண்டாக போட்டிருப்பான், அந்த பஞ்சாப் சிங்கெல்லாம் போடுற மாதிரி. அப்படி என்ன தெரியுமா சொல்லுவான்,
நான் ஏதாவது ஒரு மாதிரி ஒரு பெயினாக போய் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்க, சொல்கிறான் மச்சி பேத்துடுறேன். நல்லா கட்டையாக இருப்போம் அப்படி கையெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அடித்த மூஞ்சியில் உடச்சு ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வடங்கி. அப்புறம் சொல்கிறேன், எனக்கு அவனோட மாம்ஸோட வந்துட்டு பயங்கர துடிப்பா, துருதுருன்னு இருப்பாங்களா அந்த மாதிரி. நான் அப்படி இல்லை துருதுருவில் இல்லை. நம்ம சோம்பேறியும் இல்லை, இதுவும் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான். பட் துருதுரு இல்லை, அது அந்த நேச்சர் இல்லை. இவங்க வந்து அப்படியே துருதுருன்னு போயிட்டு இருப்பேன். அப்படி ஒன்று சொன்னோன்னா அந்த ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான், நல்லா அந்த கையில் பெருசாக இருக்குது. சொல்கிறான் மச்சி மூஞ்சி உடச்சிட்றேன், சொல்கிறான் மச்சி அவன் பேத்துறான். இதே டைலாக் தான் இருக்கும். நானும் கடைசி வரைக்கும் அந்த டைலாக் அவன் மாற்றவே இல்லை, அப்படி தான் இருந்தேன். அப்படி என்னடா மச்சி உனக்கு பண்ண அப்படிமா அப்படி எது சொன்னாலும் அப்படிதான். சாமி கொஞ்சம் லீனா அப்படி போகும்போது அப்படி தரப்ப. அப்படின்னா சாமி வந்து 10th அந்த வேலையில் மாட்டணுமா, +2 இதில் +1 இதில் மாட்டணும். எல்லாம் நிறையா ரொம்ப ஒரு சிலது சொல்ல முடியல. யாராவது ஈகோ ஹர்ட் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு தான் வந்து என்னென்னா சொன்னோம்னா யாராவது பாதிக்குமே நம்ம தெரில டிஎஸ். அதனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சும்மா ஒரு ஃபன் லவ்விங்காக ஒரு அப்புறம் ரொம்ப அங்கிள் ஃபோன் பண்ணி எங்களை மாட்டி விட்றாருன்னா இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா பார்த்தீங்க. அதான் ஜென்ரேஷனு. நான் சொல்கிறேன், எங்களோட ஸ்கூல் ஸ்டோரியெலாம் நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் அதில் லிசன் பண்ணணும். ஏன்னா அது வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்ச பையனும் பொண்ணுலாம் கிடையாது. பிள்ளைகளும் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே அது பேசுறதுக்கே பயந்துக்கலாம் வந்து அப்படி தான் இருந்தாங்க. நாங்களாம் பார்த்தாலே லவ் வந்துருமே, பார்த்தாலே போதுமே அப்படிங்கிறது தான். அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளை லவ் பண்ணால் அந்த ஒரு பிள்ளையோட தான் டிஎஸ் இருந்தோம். மற்ற எத்தனை பிள்ளைங்க சூப்பர் பிள்ளைகள்லாம் கிளாஸில் வந்து சேர்ந்தா கூட அப்படிலாம் திரும்பிலாம் பார்த்துருந்தேன். நான் அப்படிலாம் இருந்ததே இல்லை அதெல்லாம். ஸோ சரி, அங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அவ்வளோதான். அவங்களோட பேசணும் பார்க்கணும்னு ஆசைலாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் வீட்டில் ஒத்துக்கணும்ல, திருத்தனமாக தான் பார்க்கணும். வீட்டில் ஒத்துக்கணும்ல, அவங்களும் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை மீட் பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்களாம் நண்பர்களாக வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை தான். நம்ம நேசிச்சவங்களெல்லாம் ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரியாக ஓடிட்டு இருந்தது. அப்போ வந்து என்னென்னா, நம்மளுக்குலாம் அந்த +1 படிக்கும்போது அந்த சார்லஸ்னு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டான். இவனை பற்றி பேசும்போது நிறைய பேச வேண்டியது இருக்குது. வெங்கடேஸ்வர சாமி எதுக்காக சொல்கிறேன்னா, அவனை முடிச்சுட்டு மற்றதுக்கெல்லாம் போய்க்கலாம் இல்லையா, இல்லாட்டி வந்து நிறையா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் சாமி வந்து இந்த மாதிரி, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா வந்து எல்லா டைமும் நான் சாப்பிடுவோம் டிஎஸ். அந்த மாதிரி நல்லா சூப்பராக சாப்பாடாக்கி குழம்பெல்லாம் வச்சு சுட சுட போட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு கிராமத்தில் இப்படி கிடைக்காதுல்ல. பொன்னி அரிசி சாப்பிடுவேன் தெரியுங்களா. நம்ம ஊரில் 5000 தான் சாப்பிடுவேன். நம்ம தோட்டத்தில் விளையிற தான். வெங்கடேஸ்வரன் வீட்டுக்கு போனால் பொன்னி அரிசி அங்கே தான் போய் சாப்பிட்றேன் டிஎஸ். அப்படி சாஃப்டாக லென்த்தியாக அது பாலிஸ்டு. அப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்க, அதுதான் சொல்கிறேன். நம்ம யோசிக்க மாட்டோம், நம்ம சொல்லி கொடுக்குறது தான். அஸ்கா சக்கரை, அந்த ஒயிட் சக்கரை சாப்பிட்டா பணக்காரங்க, கரும்பு சக்கரை சாப்பிட்டா ஏழை, மண்சடியில் சமைச்சோம்னா அது வந்து ஏழை, சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் சமைச்சா பணக்காரங்க, பொன்னி அரிசி சாப்பிட்டா ஓரளவுக்கு நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, மற்ற கீழே இருக்கிற அரிசி சாப்பிட்டா கம்மி. பொன்னி அரிசி அவங்க வீட்டில், எங்கள் அம்மாலாம் சொல்லு, அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு பொன்னி அரிசி இங்கே இன்றைக்கி தான் தெரியுது. நம்ம சாப்பிட்டதெல்லாம் கெட்டது, அதனால தான் சீக்கிரம் கேன்சர் வந்து நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. எதையெல்லாம் டவுன்னு லோன்னு சொன்னீங்களோ அது இன்றைக்கி வந்து ஹெல்த்தி நீங்கள் தான் கொண்டு வந்து விற்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன வேணாலும் எங்கிட்ட பண்ணிட முடியுது இல்லையா, இந்த கார்பரேட்டுக்கெல்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது அம்மா வந்து எனக்கு சமைச்செல்லாம் நிறைய நாள் போட்டிருக்காங்க. நான் அங்கே இருந்து சாப்பிட்ருக்குறேன். அப்புறம் வந்து அங்கே ஒரு சில பிரச்சனை அது சொல்ல முடியல. ஏன்னா மற்றவங்களை யாராவது ஹர்ட் பண்ணிடுமான்னு பயமாக இருக்குது. பட் எனக்கு ஒரு விஷயம் வந்து அம்மாட்ட வந்து நம்ம எக்ஸாமெல்லாம் இருக்கும்போது அங்கே போய் படிக்கிறதுக்கு அங்கே போய் இருந்துருவேன். அப்போ அந்த +2 படிக்கும்போது +1 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே ரொம்ப கிராண்டாக எல்லாமே நம்ம ஊரில் நோம்பிக்கலாம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஆட்டம் போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். எப்போவுமே 10 பசங்க வருவாங்க, பொங்கச்சோறாக்கி வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு போட்டு எல்லாம் நோம்பிக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அப்படி தான் நடக்கும். ரத்தினோட கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தோம் அவங்க வீட்டுக்கு. அப்புறம் நம்மளும் கூட்டிகிட்டு வருவோம். எப்போவுமே அது வருஷம் இருக்கும். அது யார் வந்தாலும் வருவாங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இவன் இந்த சார்லி என்ன பண்ணுவான், நம்ம வீட்டுக்கு வரும்போது தென்னைமரம் இருக்குண்டி சுரேஷ் நானும் வெங்கடேஷில் இருந்தோம்னா போனோம்னா ஆளுக்கு 1 2 அப்படி தானே தென்னை இளநீ போடுவோம். நம்மளுக்கு ரொம்ப குறைவான மரம் தான் இருந்தது. இப்போ அதில் கொஞ்சம்லாம் காஞ்சி போச்சுலாம். கடைசி கொஞ்சம் வருஷம் தண்ணி இல்லாமலாம் போச்சு, இல்லை காஞ்சிருச்சு. இவன் என்ன பண்ணுவான், மேலே ஏறி ஏணி வச்சுதான் மேலே ஏறி ஒவ்வொரு மரத்தில் இருக்கிற 50 60 பூராத்தையும் வெட்டி போட்டுருவான்ப்பா. அத்தனையுமே குடிக்க போகிறோம், எல்லா மரத்துலையும் இது வெட்டி போட்டுருவான். அதை வச்சு தான் கொஞ்சம் பணம் வருமே நம்ம அப்பாவுக்கெல்லாம். பட் ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார், அப்படி பார்த்துட்டு எப்படி போவார் அப்படி. ஆனால் ஒரு நாள் கேட்டதில்லை. நீங்கள் வந்து சுரேஷெல்லாம் செக் பண்ணிக்கணும், எப்பவுமே கேட்க மாட்டார். எனக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து பிடிச்சிருந்தது. வேறு யாராக இருந்தாலும் ஏதோ சொல்லியிருந்துருப்பாங்க, அப்பா அப்படிலாம் பண்ணதில்லை. அப்புறம் சாமியும் அவங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணோன்னே அப்புறம் நான் அந்த +2 அந்த நோம்பி டைமில் நான் வந்து போகாமல் இங்கே வந்து ஏதோ டெஸ்ட் எக்ஸாம்னு சொல்லி இங்கேருந்து படிப்பேன் டிஎஸ். நைட் வந்து இங்கே இருப்பேன், வெங்கடேஸ்வர சாமி வீட்லேயே இருந்துட்டு இங்கேயே இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறது. கொண்டு வந்து விட்டு வருவாங்க வண்டியில், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ரொம்ப
ரொம்ப என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க டேஸ். நான் அங்கேருந்து எக்ஸாம்க்குலாம் படிச்சிருக்கிறேன். அந்த அம்மா 2 பையனா தான் பார்த்தது. அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பையனா நடந்துக்கிட்டோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இடையில போய் பார்க்காதது இதையெல்லாம் வச்சு சொல்றேன். ஆனா அவங்க ஒரு நல்ல மதரா இருந்து நம்மள பார்த்துக்கிட்டாங்க. சோறு போட்டுருக்காங்க. அப்புறம் பிரசன்னா வந்து எனக்கு கால் பண்ணி சொல்றான், "டேய் உங்க அப்பா அம்மாலாம் கோவமா இருக்காங்க. நோம்பு அன்னைக்கு நீ என்னடா அங்க போய் பண்ணிட்டு இருக்க? நாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்." சுரேஷ் இவன்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நான் வெங்கடேஷ் வீட்ல இருக்கிறங்காட்டி, "உங்க அப்பாலாம் கோவமா இருக்காங்கன்னு" சொன்னோனே, அது எனக்கு வந்து அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், "அம்மா நம்ம போலாங்கம்மா, வாங்கம்மா" அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து விடுங்கம்மான்னு பயந்துக்கிட்டேன். போனா சண்டை வந்துட்டு அடிச்சு போடுவாங்களோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு, "நீங்க வாங்கம்மா, எனக்கு கொண்டு வந்து போட்டு வாங்க" அப்படின்னு சொன்னோனே, இன்னைக்கெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா டியர்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வர்றாங்க. போயி பலகாரம், அந்த ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் வாங்கி ஒயர் கூடையில வச்சுக்கிட்டு, நாங்க 2 பேரும் அப்படியே வந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. வெங்கடேஷ் வந்து அவன் ஏதோ ரீசன்னால வரல. நானும் அம்மாவும் மட்டும் தான் போறோம். அந்த 14B பஸ் அதையும் விட்டுட்டோம். ஏதோ ஒரு பஸ்ஸில வந்து செலாம்பரத்தில இறங்கி, அங்கிருந்து நடந்து போறோம் டிஎஸ். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்போ ஒரு இடையில வரும்போது தங்க வேல பார்த்தேன். நம்ம ஸ்கூல் அலுமினி தான். நம்மளுக்கு சீனியர் ஒரு வருஷம். நானும் அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தோம். "நீங்க வண்டி ஒரு நிமிஷம் குடுங்கன்னு" ஏன்னா யாரும் வரல கூட்டிட்டு போறதுக்குள்ள. பஸ் ஸ்டாப்லேருந்து அம்மாவ மொதன்னு கூட்டிட்டு போறேன். இறங்கி நடந்து போகுது. செல்லாம்பளைமேட்லேருந்து உள்ள தோட்டத்துக்கு நடந்து போனோம். அப்புறம் தங்க வேல பார்த்தோன்னே, "அண்ணா நிறுத்துனான்னு" சொல்லி வண்டி வாங்கி குடு. இரு நான் அம்மாவ கொண்டுட்டு போயிட்டு வரேன்னு முதல்ல அம்மாவ கொண்டு விட்டு போட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன கொண்டு வந்து விடுன்னு சொல்லி டிவிஎஸ் 50 தான். அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்து விட்டாப்படி. அம்மா வந்து பலகாரம்லாம் வாங்கிட்டு அந்த ஒயர் கூட என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்புறம் அப்படி வந்தது. அம் இல்ல, இல்ல. ஆக்சுவலா வரும்போது நடந்து தான் வந்தோம். ஐயோ! இல்ல. வரும்போது நடந்து வந்துட்டோம். அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அப்புறம் வரும்போது நடந்து தான் தோட்டம் போனோம். பார்த்துக்கங்க எங்க அப்பாலாம் எப்படி இருந்திருக்காருன்னு. அதெல்லாம் எனக்கு அவர் மேல பெரிய கோவம் அதெல்லாம். அம் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்ல. இப்ப என் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வச்சுக்கிறோம் இல்லையா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வச்சுக்கிறோம். ஸோ அவர் வந்து அதெல்லாம் இவரு ஃபோனும் பண்ண முடியலன்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன். அப்போலாம் அங்க ஃபோன் இருந்ததா? ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க. இல்ல, இல்ல ஃபோன் இல்ல. பக்கத்து வீட்டுக்கு பண்ணா தான் வருவாங்க இல்லையா? ஏதோ ஒரு இதுக்கு நம்ம நடந்து தான் போறோம். அம்மாவ கூட்டு போயிட்டோம். அப்புறம் அங்க வண்டி டிவிஎஸ் 50 இருக்குது வீட்ல. அப்புறம் அம்மா வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அம்மா பேசுச்சு. எங்க அம்மா பேசுச்சு. பட் எங்க அப்பா பெருசா பேசலப்பா. அந்த ஒரு இதெல்லாம் அவருக்கு என் மேல கோவம். அதனால வந்து வெங்கடேஷ் அவங்க அம்மாட்ட பேசல. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அப்புறம் அவங்க எல்லாம் குடுத்துட்டு, "சரி நான் கிளம்புறேன். கனவு கொண்டு வந்துட்டு போட்டு போலான்னு வந்தேன்." கனவு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் கிளம்புன்னு சொன்னோனே, "அம்மா நான் வண்டியில கொண்டு வந்து விடுறேன். இருங்கம்மா போலாம்." அப்படிங்கும்போது, "இல்ல நடந்தே போயிரலாம் வா" அப்படிங்கிறாங்க மறுபடியும். அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவர்ட்ட போய் கேட்கறக்கு ஒரு மாரி இருந்துச்சுன்னு போட்டு, அந்த பள்ளத்தில எங்க வீட்டு நேர் கீழ ஒரு பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளத்திலேயே குறுக்க வந்து ரோட்டுக்கு வந்து வரும்போதே தங்க வேலை என்ன பார்த்தேன்னா, குண்ணா அக்கா அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு வரேன். அப்புறம் அவரோட போய் அம்மாவ கூட்டிட்டு போட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவரு வந்து என்ன அவரு கள்ளிவளசு போனாரு. சிலம்பரத்துல இறக்கி விட்டு போயிட்டாரு. அப்புறம் நடந்து தான் வந்தேன். இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். எங்க அப்பா பண்ணதுல ஒரு சிலதெல்லாம் இருக்கு. அதே மாரி என் தம்பி ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டுருந்தான். அப்ப வந்து அந்த பொண்ணோட தாய் மாமா வரும்போது கூட நான் எவ்வளவோ கெஞ்சி கையில கால்ல விழுந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அப்ப நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து வசதி இல்லாததுன்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்களாட்டுருக்குது. அப்புறம் இவரு அங்க அந்த பொண்ணோட மாமாவ நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இவரு அங்க போம்போது எங்க அப்பா வான்னு கேட்காம எந்திரிச்சு போயிட்டாரு. இந்த மாரி 2 விஷயம் என்னால ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு இதெல்லாம் நெனச்சோம்னா. இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்திருக்கலாம் அப்டின்ட்டு. ஆனா சாமி அவங்க அம்மா அதுக்கப்புறம் போய் எங்க அப்பா கோவமா இருக்கிறாங்கன்னு தான் சொன்னாப்படி. கனவு மேல கோவமா இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வந்துட்டேன் சாப்பிட்டு அவங்க அம்மா சாப்பிட சொல்லிச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டேன்னு. இதெல்லாம் எந்த அம்மாவாவது பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஐயய்யோ! அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய நன்றி இருக்கு டிஎஸ். அவங்க அது ஒண்ணு பண்ணாங்க. அப்புறம் சாமி வந்து இன்ஜினியரிங் போறான். நான் வந்து +2 எல்லாம் முடிச்சுட்டு அம் அதுக்கப்புறம் ஒரு ஜோக் இருக்குது. இது யாருமே இத சீரியஸ் எடுத்துக்காதீங்க டிஎஸ். இதில ஒண்ணும் இல்ல. அப்போலாம் தாய் இல்லாத பையன். நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் அன்பா இருந்தாங்கன்னா, அவங்க மேல அப்படிதானே இருந்தது. அப்போ வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு குட்டி பப்பி லவ் இருந்துச்சு. சரியா? ஒன் சைட் லவ்னே வச்சுக்கங்க. அதானே எல்லாத்துக்கும் சேஃப். நான் தான் லவ் பண்ணேன்னு வச்சுக்கங்க. சரியா? நான் ஒரு லவ் பண்ண ஒரு பொண்ண. இவனுக்கு தான். இவனுக்கு விட்டுருவானுங்களா என்ன கம்முனு. இவனுக்கு தான் வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் பெருசா இருந்தனால அது இதுன்னு சொல்லி, அம் நல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த மாரி அவனுங்க நெனச்சிருக்கானுங்க பாருங்களேன். ஏதோ ஒரு ரீசன் என்ன புடிச்சிருக்கு டிஎஸ் பசங்களுக்கு. அம் இப்போ அவங்களுக்கெல்லாம் அப்பா, அம்மா இருந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி குடுத்து, நல்லா படிக்க வச்சு, நல்லா வளர்த்தி இதெல்லாம் பண்ணும்போது, நம்மளுக்கு அதெல்லாம் பெருசா கெடைச்சதில்ல. இருந்தாலும் நம்மள அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் தானே. இப்போ ஒருத்தர் போய் அன்னைக்கு அந்த காலம்லாம் அப்படிதான். அவன்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கு என்ன காரணம் நல்லா இருந்ததெல்லாம் கிடையாது. நான் நல்ல மனசோட இருந்ததுனால, அவங்களோட அப்படி இருந்ததுனால தான் காரணம்னு எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சது. அப்புறம் இவனுங்கலாம் போய் சொல்லி அதை இதையும் பண்ணி, அந்த மாரி ஒரு இதாயிடுச்சு. என்னென்ன காமெடி பண்ணான்னு சொல்றேன் கேளுங்க. அப்புறம் என்ன பண்ணோம், 10த் லீவ்ல அந்த பொண்ணு வேற ஸ்கூல் போறேன்லாம் போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து போக்கூடாதுன்னு சொன்னேன். சண்டை வந்துச்சு. இப்படி இப்படி அதில விட்டுருங்க. அப்ப 10த் லீவ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம அதை இதையும் பண்ணி ஏதோ ஒரு அந்த பெயின் இருந்தது ஆக்சுவலா. அந்த வயசுக்கு உண்டான ஒரு பெயின் இருந்தது. அப்பதான் 16 வயசு முடிஞ்சது. அப்புறம் வந்து என்ன கொண்டாந்து எங்க ரிலேட்டிவ் வீட்ல விட்டாங்க. வெண்ணிலா வீட்ல. அப்புறம் தான் வந்து ஒய்ஃப் ஒரு இதில பார்த்தேன்.
அப்புறம் அவங்க சொன்னாங்க, "டேய் நம்ம சொந்தத்திலேயே நிறையா பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்குடா, இந்த மாதிரி இருக்குடா, நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, உங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, உங்கள் அம்மாவும் செத்து போச்சு, நீ இப்படிலாம் பண்ணுவியா?" அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டைம் கொஞ்சம் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரியல டிஎஸ். அப்போ இந்த ஆள் இதெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு லவ் லெட்டர் எழுதி கீழே வச்சிருந்தேன். அந்த இது கொஞ்சம் ரத்தத்துலலாம் அந்த கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அதெல்லாம் தான் அந்த டைம் அந்த காலத்தில் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் பண்ணுவீங்களான்னு தெரியல. அப்போல்லாம் பிளேடில் கையை கிழிச்சு போகிறோம். இது பூராமே இதாக இருக்கும். இந்த பைசப்ஸ் எல்லாம் இன்னும் தழும்பு இருக்குது டிஎஸ். நம்ம அந்த பிளேடில் அறுத்து இந்த ரத்தத்தில் ஐ லவ் யூன்னு எழுதுறது. என்னமோ அந்த காலம் அப்படி ஒரு முட்டாள்தனமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் இன்றைக்கி நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு மேலே உயிரை வச்சு நம்ம அப்படி இருந்திருக்கிறோமே அப்படின்லாம். இன்றைக்கெல்லாம் அதை பண்ணுவீங்களான்னு கூட தெரியல. கையை கிழிச்சு எழுதுற அளவுக்குலாம் இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மாறி போச்சு எல்லாமே. ஒருத்தன் லவ் பண்ணும்போதே 4 பிள்ளைகளோட திருட்டுத்தனமாக பேசிக்கிறதும் பழகும்போது இதெல்லாம் என்ன சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துரும்? ஒன்றுமே கிடையாது. அந்த ஒரு பொண்ணுகிட்ட கிடைக்கிற சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடும். பசங்களுக்கு அப்படி தான், பிள்ளைகளுக்கு அப்படி தான், பசங்களுக்கு அப்படி தான். அப்புறம் அந்த லெட்டர் மாட்டிக்கிச்சு. அன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி வெங்கடேஷில் தான் சாமி தான் வர சொல்லி பேசினார். சாமி ரத்னாவில் வர சொல்லி பேசினாங்க. அப்புறம் நீங்கள் கொண்டு விட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து அம்சம் பார்த்துட்டேன். அப்போ நான் வந்து சாமிகிட்ட சொல்கிறேன், டே சாமி, டே இங்கே வரும் அத்தை பொண்ணு இருக்குடா, அழகாக இருக்குதுடா, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அதை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். இப்போ தான் ஒன்று போயிருக்குது. பாருங்க எவ்வளோ இன்னசென்ட்டுன்னு. இப்போ தான் ஒன்று போயிருக்குது. அந்த மாதிரி வரமானிட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்மளால் ஏற்றுக்க முடியல. நம்மளை வந்து அதுதான் சொல்கிறேன், ஒருத்தனை த்ரோ பண்ணிவிட்டு ஒருத்தர் இக்னோர் பண்ணி நீ ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் காமிச்சிட்டோம்னா யாராக இருந்தாலும் வலிக்கும். நான் அதை வாழ்க்கையில் பண்ணுறதே இல்லை. இப்போ அப்படி தான் வந்து வஞ்சி சொல்லுவேன். அப்படி உங்களை ஏமாத்தினா கூட உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு கேர். உங்களை யார் வேணால் ஏமாற்ற முடியும், எவ்வளோ நாள் வேணால் ஏமாற்ற முடியும். யூஆர் இன்டெலிஜென்ட் எனஃப் டு திங்க். அதில் டவுட் இல்லை. ஆனால் நீங்கள் ஏமாத்தினா கூட விட்டுருவீங்க கம்முன்னு. பரவாயில்ல விடுன்னு வந்து திரும்ப எங்கிட்டலாம் அந்த வேலையே நடக்காது. ஒரு தடவை ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டோன்னா வாழ்க்கை முழுது வர முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படி அப்போ நம்ம ஏன் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஏன் அப்படின்னா, நம்மளை நிறையா இடத்துல இந்த மாதிரி அந்த மனசு வந்து எத்தனை வலிக்கும். ஒருத்தர் நம்ம நீ பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறது, உன்னோட இவன் பெருசுன்னு காமிட்டிக்கிறது, நம்ம நேசிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுறது, பிளாக் பண்ணிடுறது, நம்ம அவங்க பின்னாடியே சுற்றுனது, அவங்க வந்து அதையெல்லாம் வந்து கூடவாது வந்து இருங்க, ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக இருங்கன்னெல்லாம் நம்ம கேட்டிருப்போம்ல, அதெல்லாம் வந்து பண்ணிக்காமல் இருந்தது. பட் போயிருக்கிற இடம் நம்மளுக்கு தெரியாத அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணு, எதனால் நம்ம பிரிஞ்சோம், எதனால் ஒரு நம்ம நேசிச்ச நண்பர்களை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு தெரியாதா. ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அப்புறம் சாமி வந்து அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 10th லீவில் வந்து நான் ஒய்ஃப் என்ன ரீசன் சொல்லிட்டு போகிறது, ஏதோ ரீசன் சொல்லிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு முதல் நாள் வந்து வெங்கடேஸ்வர சாமி கூப்பிட்டு போகிறேன். இந்த புள்ள சூப்பராக இருக்குது, வாடா அவனுக்கு காட்டுற வாடான்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் வந்து இவன் சொல்கிறான், சாமி சொல்கிறா அப்படி என் ஒய்ஃபை பார்த்தோன்னே பார்த்துட்டு அப்புறம் காஃபிலாம் டீயெல்லாம் கொடுத்தாங்க, குடிச்சு போட்டு நல்லா வந்துட்டேன். அப்போ வந்து சொல்கிறான், மச்சி எனக்கும் பிடிச்சிருக்கு, நீ வந்து அந்த ஸ்கூல் பொண்ணு கோயம்புத்தூர் பொண்ணு திரும்ப வந்துச்சுன்னா நீ அதை லவ் பண்ணிக்கோ, நான் இந்த அம்சம் நீ லவ் பண்ணிக்கிறேன், சரியா, எனக்கும் பிடிச்சிச்சு அப்படின்னா. ஒருவேளை அது வரலைன்னா நீ இதை லவ் பண்ணிக்கிட்டான். நான் சரின்ட்டேன். பாருங்கள் நண்பர்கள்லாம் எப்படி இருந்தோம்னு பாருங்கள், சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு மாதத்துக்கு பின்னாடி அம்சுக்கு முன்னாடி எங்கேயாவது அந்த சுந்தரேசனை இவனையெல்லாம் சாமியெல்லாம் கூப்பிட்டு பாலை பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்ப்பேன். அவங்க அலசி ஸ்கூலில் படித்தா நான் பொண்ணு ஸ்கூலில். அப்புறம் போன புள்ள திரும்ப ஸ்கூலுக்கு ரிட்டன் ஆயிடுச்சு +1. அதனால் இதை கட் பண்ணிட்டேன், போவே இல்லை. அதுக்கப்புறம் அம்சட்டு போவே இல்லை. ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு ஸ்வீட்டு வெங்கடேஸ்வர சாமியோட அம்சம் பார்த்து பிடிச்சிருக்குது, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த +2 முடிஞ்சோடனே +2 முடிஞ்சோடனே திரும்ப இதே மாதிரி ஏதோ நடந்ததுலாம். அன்றைக்கெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லை டிஎஸ். இந்த மாதிரி வாட்ஸ்அப், சோசியல் மீடியாலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்க கூட முடியாது, பேச முடியாது, ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வெளி உலகத்துக்கு போன மாதிரி இருந்து, செலாம்பலத்துலேருந்து தாராவரம் வந்து ஒருத்தர் பார்க்குறது பேசுகிறதுலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளைகிட்டும் பேசவே முடியாது. எப்போவுமே தெரியாமல் தான் ஃபோன் பண்ணணும். ஏதோ ஒரு பொடுசுகளை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸோட தம்பிகளை கூப்பிட்டு ஃபோன் பண்ணுறது அப்படி தானே இருக்கும். நான் வந்து இந்த அக்காவோட தம்பி பேசுகிறேன், கூப்பிடுங்க பேசணும், அப்படி தானே பேசியிருப்போம். அம்சுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கோம், இங்கேயும் அப்படி தானே பண்ணுவோம். அப்படி இதெல்லாம் இருக்கும்போது சாமி வந்து எல்லா இடத்துலையும் அப்புறம் இன்னொரு ஐடியா கொடுத்தான். +2 படிக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் புலம்பி டார்ச்சர் பண்ணவனே இந்த லீவில் போய் அந்த +2 படிக்கும்போது டேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜெயச்சந்திரராஜ் வந்து அங்கே சாமி வீட்டில் தூங்குவான், கார்த்தி எல்லாம் வந்து படிப்பாங்க. நான் வந்து அந்த அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் மேலே காலை வச்சு கீழே புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ ஜெயச்சந்திரராஜ் சொன்ன அப்படி, டேய் இப்போ அது படிடா கம்முன்னு. நம்மளுக்கு தெரியாது இவங்க காலேஜ் அனுப்புவாங்களா இல்லையான்னு தெரியாது. நான் என்ன வருதோ அதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு, சரியா. அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே யாரோட காம்படிஷன் கிடையாது, நீங்கள் யாரோட போட்டி போட வேண்டியதில்லை. எதையுமே பெருசாக எல்லோரும் வந்து காசு வேணா அதில் போய் ஒலிம்பிக்கில் ஓடியோ எங்கேயோ ரொக்கம் போயோ ஒன்று சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கை வாழட்டும். ஆனால் இங்கே யாருக்கு போட்டி இல்லை, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா எல்லாரும் அந்த டைம் முடிஞ்சால் போய் சேர்ந்துருவோம். அதனால் நீங்கள் யாருக்கு போட்டி எவ்வளோ எப்போவுமே இருந்ததில்லை. அதனால் நீங்கள் அதுக்கு அந்த இல்லூஷனுக்குள்ளே போகாதீங்க. அப்புறம் சாமி வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ண அப்படின்னா ரொம்ப புலம்பி இதுங்காட்டி இன்னொரு பொண்ணை காமிச்சா அப்படி, மச்சி இந்த பிள்ளை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன அப்படி.
அத வந்து அவன், நானு, சார்லஸ் 3 பேரும் அந்த முனிசிபல் ஸ்கூல்ல மரத்து மேல உட்காந்து எல்லாம் பேசி, இந்த பொண்ணுக்கு உன்ன புடிக்குமே, இந்த பொண்ண லவ் பண்ணலாமேன்னு பிளான்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது நடக்காம நான் போவும். அது நாங்க ப்ரொசீட் பண்ணல. அந்த மாரி வலிக்குதுன்னா, அது ஒரு வலியா இருக்குதுன்னா, அது புரிஞ்சுக்க தெரியும். நல்லா புரிஞ்சுக்குவாப்படி. இறங்கி பண்ணுவாப்படிப்பா. எல்லா வேலையும் பண்ணுவாப்படி. அப்புறம் +2 முடிச்சாச்சு. நான் போய் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு அவ்வளோதான் வழி. அப்புறம் வந்து அம்மா வந்து சொல்றாங்க, கீழக்கரையில வந்து முகமது சதாக் இன்ஜினியரிங் காலேஜ்ல உனக்கு சீட்டு கிடைச்சிருக்குதுப்பா. என்ன கூப்பிட்டு சொல்றாங்க, "நீ போயிட்டு வர்றியா? அப்பா மட்டும் தானே போறாங்க. நீயும் போயிட்டு வர்றியா? பணமெல்லாம் எடுத்துட்டு போணும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வீடு அந்த ஃபேமிலின்னு ஒரு சேவியர் பார்த்துக்கங்க. அப்புறம் வந்து 50,000 பணம் நான் தான் ஜோப்ல வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமு. தாராவரத்துல பஸ் ஏறி மதுரை போய், அங்கேருந்து கீழக்கரை போய், ராமநாதபுரம் தாண்டி கீழக்கரையில போய், அந்த இந்த படம் பாலா படம் சேது படம் எடுத்தாங்கல்ல, அப்பலாம் அந்த படம் வரல. 98ல இங்க சேது வந்துச்சு. சேது 2001. அப்ப போய் இங்க பார்த்துருக்குறோம். அந்த பைத்தியத்தில அப்படி அந்த மனநல பாதிக்கப்பட்ட மக்கள பூரா கட்டி வச்சிருக்காங்க. நானும் சாமியில அத பார்த்தேன் அப்பவே. கீழக்கரையில போயிட்டு அங்க ஏர்வாடி. ஏர்வாடியில போய் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஏர்வாடியில ரூம் எடுத்து தங்கிட்டு, அங்கிருந்து வந்து கிளம்பி 3 நாள் 2 1/2 நாள் 3 நாள் இருந்தோங்க. சாமி கொண்டு வந்துட்டு அப்பதான் இஸ்மாயில் அங்க பார்த்தோம். அவன் ஜாயின் பண்ணியிருந்தான் முன்னாடியே. அப்புறம் "டேய் இங்க இருந்துக்குவியாடா? உனக்கு ஓகேனாட்டி" "எப்படியாவது இருந்துக்கிற படிச்சு தானே ஆகணும்" அப்படிங்கிறான். அப்போ ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சாமி வந்து அங்க விட்டு போட்டு, இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டு போட்டு வந்தோம் நாங்கலாம். அப்படி. அப்போ ஒரு தடவ கூட வந்து அவனும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி தான் படிக்கிறான் அப்படின்னா, அவனும் ஃபீல் பண்ணதில்ல. நானும் ஃபீல் அப்படிலாம் பண்ணதில்ல. எங்களுக்குள்ள அந்த 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 வேற்றுமை அவங்கட்ட எப்பவுமே இருக்காது. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஒரு தங்கமான பையன். அ எல்லா இடத்துலயும் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறதும் சரி, அவங்க வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறதும் சரி, நான் தான் அங்க நெறைய இருந்திருப்பேன். அவன் இங்க வந்து அப்பப்போ கொஞ்சம் இருந்திருப்பான். சௌரி இங்க கொஞ்சம் பத்தாததுனால. நான் அப்பப்போ அங்க போய் இருந்திருப்பேன். அப்புறம் அங்க போய் இருந்தேன்னா, அப்புறம் பிரசன்னாவுக்கு சண்டை வரும். இங்க வரலையுமே. அப்புறம் அங்க போவேன். பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் சிரமம் தான் 2 பேர்த்தையுமே. 2 பேருமே ரொம்ப ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டன்டான பசங்க. சாமி வந்து இன்னொரு லெவல் இறங்கி போயி, எப்படி சொல்றதுன்னா, அம் நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, எவ்வளோ மோசமான விஷயங்கள் பண்ணாலும் அவன்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணிக்க முடியும். அவன போய் உதவி கேட்க முடியும். அவன் புரிஞ்சுக்குவாப்படி, இறங்கி பண்ணுவாப்படி. ஈகோலாம் பார்க்க மாட்டான். அந்த மாரி ஒரு ஒரு பியூர் ஹார்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல வந்து ஏ டூ ஜி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து எல்லாம் பண்ணான்னா, அது வெங்கடேஷ் சாமி மட்டும் தான். வேறலாம் யாருனாலயும் இதெல்லாம் பண்ண முடியாது. அவன் கூட இருந்தெல்லாம் அப்படிலாம் அவனுக்கு நான் இத்தனை வலி வேதனையோடலாம் வளர்ந்துருப்பேன்னு கூட பெருசா தெரியாது. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் தெரியாமயே நல்லாத்த வச்சிருப்பாப்படி. நல்லா நான் ரொம்ப ஃபுட்டியெல்லாம் இல்ல. பட் அவனோட நல்லா சாப்பிடுவேன். அவன் அவன் வந்து எலி மாரி கொஞ்சோண்டு தான் கொறிச்சு கொறிச்சு சாப்பிடுவான். பட் நான் அவனோட கொஞ்சம் பெட்டரா சாப்பிட்டேன். பட் நாட் டூ தி எக்ஸ்ட்ரீம் ஆஃப் நம்ம ஜெயகர் பிரசன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஃபுட்டியெல்லாம் கிடையாது. சாமி கூட யார் இருந்தாலும் ஃபுட்டியா தான் தெரிவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவன் சாப்பிடவே மாட்டான். ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் நம்மள வந்து அப்புறம் அந்த +1 படிக்கும்போது வந்து என்ன பண்ணேன், டிராமா வந்து எனக்கு சான்ஸ் வந்துச்சு அப்பதான். ஸ்டோரி எழுத சொல்லி முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஸ்டோரி எழுதினேன். "இத ஒரு தடவ சொல்லிக் குடுப்பா" அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லிக் குடுத்தேன். "நீயே நல்லா பண்றியே, நீயே ஹீரோவா நடிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அதில பிரசன்னாவுக்கு லீட் இப்ப நான் ஒரு லீடு, பிரசன்னாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், செகண்ட் லீடு மாரி அப்படி குடுத்து பண்ணணும். அப்புறம் 3 குரூப் எல்லாத்துக்கும் சான்ஸ் அதில. அப்புறம் +2 வரும்போது நான் ஹீரோவா தான் நடிச்சேன். அப்போ வந்து வெங்கடேஸ்வர சாமிக்கு வந்து ஈக்குவல் ரோல் குடுத்து, அதே மாரி எழுதி, டயலாக்லாம் எழுதி, அப்புறம் அவனுக்கு ஈக்குவல் ரோல் குடுத்து, சுந்தரேசனைலாம் அமைதிப்பட சத்யராஜ் மாரிலாம் மேக்கப் போட்டு அந்த மாரிலாம் பண்ணோம். ஸோ ரொம்ப வெல் ரிசீவ்டு அந்த ட்ராமா 2 வருஷமுமே. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தோம். அது ரொம்ப தேங்க்ஸ் பிரேமலதா மிஸ் மேம். உங்கள தான் தேடிட்டே இருந்தேன். எங்க அம்மா இருந்ததெல்லாம் பண்ணியிருக்கும். என்ன வந்து என் மேல அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு. நான் தமிழ் நல்லா படிப்பேன். என் மேல அவ்வளோ நம்பிக்கை. ஏன்னா அவங்களோட ஃபேவரைட் ஆக்சுவலா. நான் 2 பேர்த்துக்கு தான். ஒண்ணு பழனிச்சாமி சார், இன்னொன்னு பிரேமலதா மிஸ் ஸ்கூல்லயே. மத்தவங்க யாருக்கும் அப்படிலாம் இருந்ததில்ல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அந்த ஸ்கூல்ல நடந்திருக்குது. அது எல்லா விஷயத்துலயும் அந்த வெங்கடேஷ் இருந்திருக்கான் கூட. அம் அப்புறம் வந்து கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து சொன்னேன். அம் "டேய் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு, உடனே வந்து 1 வருஷத்துல இன்னொரு குழந்தை பெத்துக்கடா. அப்ப வந்து நான் அப்ப சொன்னேன் 2 குழந்தையும் சேர வளர்ந்துரும். இப்ப அம்சு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை 5 வருஷம் கேப்ல வந்து வளர்ந்துச்சு. 10 வருஷம் அதிலேயே போயிடுச்சுன்னு சொல்றாப்படி. அப்புறம் 2 குழந்தைக்கு டிஸ்டன்ஸும் வந்துருது. அதுக்கு வந்து அந்த 2 வருஷம் கேப்ல 1 வருஷம் 2 வருஷம் கேப்ல இன்னொரு குழந்தை பொறந்தா 2 ஒண்ணா வளர்ந்துரும். மதருக்கு டைம் சேவ் ஆகும். அவங்களுக்குள்ள பாண்டிங் கிரியேட் ஆயிரும். நீ 2யும் ஒண்ணா வளர்த்திக்கலாம். உனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல" அப்படிங்காட்டி அதுக்கு சொல்றான், "சரிடா அதே வேலையா தானே இருக்க சொல்றேன்" அப்படின்னாப்படி. ஜெயருக்கு அதான் சொன்னேன். ஜெயர் வீடியோல அத மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். சாமிக்கு நான் பொண்ணெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஜெயருக்கும் பார்த்தேன். ஜெயருக்குலாம் பார்த்து வேற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அது சொல்ல முடியாது. சாமிக்கு பொண்ணெல்லாம் நான் விசாரிச்சிருக்கேன். உமாவதிக்கு
உமாவதிக்கு பார்த்தோம், ஜெயகருக்கு பார்த்தோம், சாமிக்கு பார்த்துருக்கு. அப்புறம் சாமிக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்க இருந்ததுனால அப்படின்லாம் சொல்லும்போது, அப்புறம் இந்து தான். அவங்க நல்ல கேர்ள். அப்புறம் நல்ல ஃபேமிலி. அங்க வந்து அப்புறம் அவனுக்கு 2 குழந்தை நல்லா இருக்கான். எல்லாத்தோட வந்து என்னன்னா, இதே மாரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டைம் கூட எனக்கு தெரிஞ்சு சாமி இல்லன்னா ஹர்ட்டே பண்ணதில்ல. அவனுக்கு ஹர்ட் எல்லாம் வராது. அவன்லாம் இறங்கி ஆள் தான் ஆள் கொஞ்சம் லீனா அப்படிதான் இருப்பாப்படி. எவன் வந்து பண்ணுவான்? ஒண்ணுக்கு வந்துரும் காலோடலாம். நான் வந்து +1ல நம்மள இவன அவமானப்படுத்திட்டாங்க. நாளைக்கு எவனும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம போய் சொன்னோம்னா, "டேய் எல்லாம் சாமி வீட்டுக்கு வாங்கடா." அதான் ஹெட் ஆஃபீஸ் எங்களுக்கு. எல்லாத்தையும் பிளான் பண்றது, லவ் லெட்டர் குடுக்குறது, எழுதுறது, என்ன வேணா சொல்றது, எல்லா இதும் அங்க தான். அங்க தான். ஆனா அந்த அம்மா எல்லாத்துக்கும் சாப்பிட குடுக்கும்ப்பா. எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கும்ப்பா. ஒரு பையனா இருந்து அத்தன பேர்த்தையும் ஆதரவா எப்படி இப்படி இருக்க முடியும்? என்னையெல்லாம் நான்லாம் அந்த வீட்ல பொறந்த பையனா தான் இருந்தேன் நானு. அப்படியே தானே வச்சிருந்தாங்க. என்னையெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மாற்றுதார்லாம் இல்ல. அப்புறம் நாங்க கீழக்கரையிலருந்து வரும்போது கூட அம்மா வந்து ஏதோ தோட்டத்தில கோழி பண்ண வேலைன்னு போய் இருந்துக்கிட்டாங்க வரல. நானும் அப்பாவும் மிட் நைட்ல வந்து இறங்கி வந்து நடந்து போட்டு வந்து நாங்க அத இங்க வாசல்லயே கீழ படுத்துக்கிட்டோம். மேல கீழ அனுன்னு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க இருந்தாங்க வாடகைக்கு. பட் மேல சாமி வீட்ல வந்து அங்க வந்து படுத்துக்கிட்டோம். அப்படிதான் வாசல்ல மேல அந்த வாசப்படிக்கு முன்னாடி 2 பேர் படுத்து தூங்கிட்டோம். அப்படிலாம் வந்து சாமி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி த பெர்சன். நான் எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியும். என்னோட லைஃப்ல ஏ டூ ஜீல கூட இருந்த ஒரே ஒரு ஆள் அவன் மட்டும் தான். எல்லாத்துக்கும். அவன் வேற ஸ்ட்ரீம் போயிட்டான். இன்ஜினியரிங் முடிச்சோனே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஜெர்மனி போயிட்டான். இல்லைன்னா இங்க இருந்த சென்னையில அவன் கூட தான் சுத்தியிருப்போம்னு வச்சுக்குவேன். எம்சிஏ முடிச்சுட்டு நானும் சுத்தியிருப்பேன், அவனும் சுத்தியிருப்போம். ஒரு ஐடில இருந்திருப்போம், இங்க வந்திருப்போம். வாடா சாமி போலாம்ன்னு நிறைய யுஎஸ்ல இருந்திருப்போம் அப்படி கூட. எனக்கு இன்னும் பயங்கர தைரியமா இருந்திருக்கும். இப்போ அவன் ஜெர்மனில அவன்லாம் இருக்கும்போது, மகேஷ் அப்படிதான். எல்லாம் அங்கலாம் இருக்கும்போது, இப்போ நம்மளுக்கு இன்னொரு தைரியம் இருக்குது. வெளிநாட்டிலேயும் நம்மளுக்கு ஆள் இருக்கு. வடிவேல் சொன்ன மாரி தான். ஆள் இருக்கு பேசுறியா? ஃபோன் பண்ணி தரட்டா? லேடன்ட்ட பேசுறியா? லேடன்ட்ட பேசுறியா? அப்படின்னு சொல்லுவாப்டில்ல. மண்டபத்திரம் அந்த ஜோக்கு தான். அந்த மாரி எல்லா பக்கம் இருக்கிறது சந்தோஷம் தான். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. சிட்டிசன் ஆயிட்டாங்க. அப்புறம் அவன் வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு கம்பெனி வச்சிருக்காப்படி. ஸோ அவன்லாம் இங்க இல்லைன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஸ்வீட்டஸ்ட்டுங்க. இந்த மாரி அ புரிஞ்சுக்குவாப்படி. எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாப்படி. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நேச்சரு. கஷ்டத்தில கூட இருக்கிற ஒரு நேச்சரு. அந்த மாரி வந்து நம்ம கம்மியா இருக்கிறவன வச்சு பார்த்ததே கிடையாது. இவன் கீழ இருக்கான், அவன் மேல இருக்கிறான், இவன் இந்த ஜாபு, அந்த ஜாபு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ஒரு டைம் இந்த லெவல்ல ஒரு காம்படிஷன் வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டா ஒரு அழகா கார்த்திக் மாரி ஒரு பையன் வந்துட்டான். பேர் வேண்டாம் விடுங்க. அப்ப நான் போய் ஃபீல் பண்ணேன். எனக்கு ஓல்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா ஒரே பிள்ளையவே லவ் பண்றேன்னு சொன்னதுனால, இவனுங்கலாம் அந்த அப்பவுமே அந்த புதுசா ஏதோ ஒரு பொண்ணு நல்லா வந்தா அத பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இது ஏன் அழுவால? அது எப்பவுமே இருக்கும்ல. அப்புறம் அந்த ஜெனரேஷன் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆச்சு. பட் சாமி வந்து அந்த மாரிலாம் நான் போய் ஃபீல் பண்ணி சொல்லுவேன். "விட்றா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு" அப்படி "விட்றா அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து அது இட் ஹீல்ஸ் சோ மெனி திங்ஸ் அப்படிங்கிறது தான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலுமினி ஆரம்பிக்கும்னு வந்தாச்சு. "என்னடா?" அப்படின்னு நான் வந்து ஜெர்மனில அந்த நான் வந்து கூப்பிட்டேன். "கல்யாணம்லாம் ஆயிடுச்சுல்ல, கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த 2 குழந்தை இம்மீடியட்டா பெத்துக்கணும்னு நான் சொன்னேன். அவங்க அம்மாட்டவும் சொன்னேன். இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம பீப்பிள் லைஃப்ல ஒர்க் பண்றோம். நம்ம லேர்னிங் வேறையா தானே இருந்திருக்கும். அப்புறம் சரிடா அப்படின்ட்டு போயிட்டாப்படி. அப்புறம் நான் வந்து அம் சொல்டா எனக்கு அப்படின்னு நான் வந்துட்டு, டேய் நான் சொன்னேன் இந்த மாரி அலுமினி ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிட்டியா அப்ப? அதாவது ஏதோ இன்னொரு குரூப் வச்சிருப்பியே அது என்னது? அப்படின்னு. இல்ல மச்சி இதுக்கு கொஞ்சம் இந்த மாரி ஒண்ணு இது ஸ்டார்ட் பண்ணலாம்டா. 2 தடவ ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் அந்த குளோஸ்டு குரூப்ல கிரியேட் பண்ணோம். அது நம்ம காலேஜ் அலுமினிக்கு கிரியேட் பண்ணேன். நம்ம ஸ்கூல் அலுமினிக்கு அப்படிதான். அப்ப தெரியாது. அப்பலாம் வந்து நம்மளுது என்ன வெளிய போயிட்டா நம்மளுக்கு பிரச்சனை ஏறும்னு ஒரு பயம் வேற இருந்துச்சு. பிரைவேட் குரூப்பா தான் வச்சிருந்தோம். Facebookல எல்லாம். அப்புறம் பிரைவேட் குரூப்பா இருக்குதுடா. நம்ம வந்து ஒரு WhatsApp எல்லாம் ஒண்ணு பண்ணலாம்டா. WhatsApp வந்திருக்குதுன்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்கும்போது, Facebookலருந்து நம்ம மாத்தலாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது, சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு, டேய் நான் இந்த மாரி ஒரு ஃப்ரெண்டு மொதன்னு வந்து நம்ம அலுமினில வந்து பணம் கேட்குறாப்படி. அலுமினி ஆரம்பிக்கணும்னா பண்ணு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி. பண்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி. அது மோர் தென் சொன்னத விட, அந்த இனிஷியலால பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்துச்சுப்பா. நம்ம சின்னதா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. பெருசா வந்து ஒரு அலுமினிய பெருசா கொண்டு வந்து ஒரு குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது, நெறைய பிரச்சனை இருந்தது. சரியா எலக்ஷனு அது நெறைய பிரச்சனை, நெறைய சண்டை அதெல்லாம் இருக்கும்போது, சாமியோட ஒரு 50 பேர் எங்க பேட்ச்ல இருந்து வந்து கூட இருந்து அது ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் கூட இருந்தாங்க. சரஸ் ஆகட்டும், சாமி, மகேஷ், மோகனவேலு, ஜெயகர், சுரேஷ், பிரசன்னாலாம் இன்னும் இருக்கு. அப்படி இந்த மாரி எல்லாரும் நந்தகுமாரி இவங்க எல்லாரும் பயங்கர ஸ்ட்ராங்கா உள்ள வந்து பிரபா, எல்லாருமே கூட இருந்தாங்கப்பா. கூட இருந்து பணம் குடுத்தும் சரி, எல்லாமே பயங்கரம் பண்ணாங்க. அப்ப சாமி வந்து சொன்னாப்படி. நான் கேட்டேன், "மச்சி இந்த மாரி கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த பையன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கேட்குறான். ஏதாவது முடியுமாடா? கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு" கேட்டி, அப்ப சொன்னாப்படி, "சரிடா நாங்க வந்து கோயிலுக்கு கொஞ்சம் பணம் போடலான்னு வச்சிருக்கிறோம். பையன் குழந்தை பொறந்ததுன்னா குழந்தை பொறந்திருக்குல்ல. அதனால பணம் வந்து ஒரு அமௌண்ட் கோயிலுக்கு போடலான்ட்டு இருக்கேன். அம்
பழனி முருகனுக்கு கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். அந்த பணத்தை உனக்கு குடுத்துட்டேன். அந்த பையனுக்கு மெடிக்கல் குடுத்துடுறியா? அப்படின்னா அப்படி. அப்பா சாமி டேய்! ரொம்ப சந்தோஷம்டா சாமி. டேய் பரவால்லடா. சரிடா குட்றா அப்படின்னு சொன்னோனே, சரிடா அப்படின்னு சரி நீ ஃபோன வச்சுட்டான். நான் மறுபடியும் பேசுறேன்ட்டு. எனக்கு எவ்வளோ குடுப்பான்னு தெரியல. ஒரு 5000, 10,000 குடுப்பான்ல. சரி நம்ம அதுக்கப்புறம் மத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒரு ரூ. 5 எப்படி இருந்தாலும் 5000 கண்டிப்பா குடுத்துருவான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஃபோன் பண்ணி 2014 2015 டேஸ் 15 to 16 அந்த டைம்ல. நான் ஃபோன் பண்ணி, டேய் மறுபடியும் வந்து பேசுறேன். டேய் சாமி சொல்டா அப்படின்னு. டேய் அந்த பணம் குடுக்குறேன்னு சொன்னீயல்ல, அ எவ்வளோடா குடுக்குற? எனக்கு அது தெரியல. எவ்வளோன்னு கேட்காம விட்டேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். எவ்வளோ குடுத்தாலும் பரவாயில்லடா. எவ்வளோடா குடுங்கடி? 50,000 குடுக்கலான்ட்டு இருக்கிறேன் போதுமா? அப்படின்னா, டேய் 50,000 ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அதுதான். இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50,000 1,00,000 குடுத்து நான் மட்டும் தான் குடுத்துருந்தேன் அந்த அலுமினிய செல்லுல. யாருமே அந்த அந்த இது வரவே இல்ல. அந்த இடத்துக்கு யாருமே வரல. சாமி தான் ஃபர்ஸ்ட் வந்து 50,000 குடுத்தது. அடேய் அடேய் சூப்பர்ரா! அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2,00,000 குடுத்தோம் அந்த டைம்ல அந்த பையனுக்கு. அப்புறம் மறுபடியும் ஒரு 50, 60 அந்த மாரி குடுத்தோம். அவன் திருப்பி குடுக்கல. அது எமர்ஜென்சியா வாங்குனாப்படி அத குடுக்கவே இல்ல. பட் 2,00,000 கான்ட்ரிபியூஷன் அப்ப அப்படி குடுத்தால. 50,000 சாமி குடுத்துட்டாப்படி. அப்புறம் நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், சாமி 50,000 குடுக்குறான். அதனால நானும் 50,000 குடுத்துறேன். அப்புறம் மிச்சத்த கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரூ. 1,00,000 நாங்க 2 பேரும் குடுத்தோம். ஆளுக்கு 50,000 போட்டு மத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அலுமினில வாங்குனோம். அப்ப என் ஒய்ஃப் சொன்னாப்படி, உங்க ஃப்ரெண்டு அதே காசு குடுக்குறாரு. நீங்களும் அதே குடுத்தா எப்படி என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நீங்க ஒரு ரூ. 10 ரூ. 15 சேர்த்தி குடுங்கன்னு சொன்னாப்படி. அப்ப நான் ரூ. 65 குடுத்தேன் அந்த டைமு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில அதெல்லாம் என் ஒய்ஃப் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஷி ஹேஸ் சம் குட் திங்ஸ் தான். அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணா அப்படி அதனால பண்ண முடிஞ்சது. அப்படிதான் நாங்க வந்து அந்த வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எவனாவது வந்து நான் வந்து அத சொல்றேன். டேய் இத பண்ணாதானே அந்த அலுமினி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒண்ணு பண்ணணும். அப்புறம் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஒரு 11 லேக்ஸ் அது ஏசல்ல பண்ணாங்க. அது நான் இங்க கேட்கல. பட் இந்த இதுக்கு வந்து சாமி ரூ. 50,000 குடுத்தான். ரொம்ப தேங்க்ஸ்டா. குடுத்தது இல்லாம எல்லா இதுலயும் ஒரு பயங்கரமான ஒர்க்குங்க அந்த 2 வருஷமெல்லாம். சாமி கூட இருந்து, மகேஷ் கூட இருந்து மேக் ஷூர் தட் அலுமினி எல்லாமே கரெக்ட்டா போகுதுன்னு அந்த அவங்க சிட்டிசனா இருந்தனால நம்ம ட்ரஸ்ட்ல ஆட் பண்ணல. பட் மத்தபடி வந்து அவங்க இன்னுமே லீட்ஸ் குரூப்ல கமிட்டில இருக்காங்க. அவங்களும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல் குட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க. ஸோ சாமிங்கிறது வந்து அப்படி ஒரு நட்பு தான் அது. ரொம்ப ஸ்வீட்டான நெறைய விஷயம் சொல்ல முடியல. ரொம்ப ஒரு மாரி யாராவது ஹர்ட் பண்ணிருமோன்னு பயமா இருக்கு. அந்த மாரி அவனோட மெமரீஸ், அவனோட இருந்த நாட்கள்லாம் வந்து ஒரு நெனச்சு பார்த்தாலே வாழ்க்கையில வந்து திரும்ப கிடைக்காத ஒரு பொக்கிஷம் அதெல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன பத்தி எவ்வளோ வேணா பேசலாம் டிஎஸ். அந்த மாரி ஒரு உயிர் நண்பன். சாமி வந்து ஒரு உயிர் நண்பன். நாளைக்கு நான் சொன்னேன் என் பையன்கிட்ட முடியலைன்னா, உனக்கு இங்கேலாம் புடிக்கலைன்னா கூட ஜெர்மனில போய் மாமா இருக்காங்க. போய் அங்க இருந்து படுறான்னு சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் போய் பண்றா. உனக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அவன்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு மலை இருக்கிற மாரி ஒரு அந்த மாரி ஒரு எல்லா எல்லா இஷ்யூஸுக்கும் வந்து ஏதாவது அவன் ஏதோ ஒரு இதனால உடனே கூப்பிடு அப்படி சொல்லுவோம். அப்படி நாங்களும் என்ன முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்படிதான் இருந்திருக்குது. பட் நீ போனா அந்த இடம்லாம் போய் மறுபடியும் லாஸ்ட் டைம் மீட் பண்ற மாரி தான் பிளான் இருந்தது. எங்கேயோ தப்பாயிடுச்சு. ஸோ அந்த மாரி ஒண்ணு. எனக்கு கூட இருந்த எல்லா நண்பர்களும் மகேஷும் இப்படித்தான் பயங்கரமா ஒர்க் பண்ணாப்படி. நம்ம அலுமினிக்குலாம் வந்து ஹி புட் லாட் ஆஃப் எஃபோர்ட் அண்ட் மேக் ஷூர் அலுமினி ஸ்டேபிள்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இதா இருந்து பண்ணாப்படி. ஒவ்வொரு நண்பர பத்தியும் பேசணும். ரத்னமூர்த்தி இருக்காப்படி, வீரகுமார் இருக்காப்படி, நீங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா இருக்கிறீங்க. நான் கடந்து வந்த ஒவ்வொரு நண்பர்கள பத்தியும் பேசுறேன். சாமிங்கிறது வந்து ஒரு ஹோல் பேக்கேஜ் தான். என் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப அது புடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பன். அந்த வயசுல வந்து அப்படிலாம் எனக்கு கிடைச்சது வந்து அதான் சொல்றேன். நாங்க பொண்ணு வீட்லலாம் ரொம்பலாம் பெருசா லிமிட்டட் பீப்பிள்ட்ட தான்ப்பா பேசியிருக்கிறோம். எல்லா பிள்ளைகிட்டயும் இப்ப நீங்க யோசிங்களேன். இப்ப கோபு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, கோபு எந்த பொண்ணையெல்லாம் ஏசலுக்கு கூட்டிட்டு இப்ப கோபு தான் ஏசல் மெயினா பார்க்குறாரு இல்லையா? நம்ம 3 ட்ரஸ்ட் இருக்கிறதுனால, வஞ்சி பிஎம்ஹெச்எஸ் பார்த்தா, ரேணு பியூ பார்த்தா, கோபு தான் வந்து ஏசல் பார்க்குறாரு இல்லையா? 3 பேர் பிரைமரி லீடர்ஸ் இல்லையா? இப்ப கோபு வந்து நெறைய பேர்த்த உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம போயி அவங்க எந்த புள்ளைகிட்டயும் போய் பேசலையே! சரண்யா கொஞ்சம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினது கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முத்து கூட்டிட்டு வந்திருக்காப்படி. தீப் யாரு கூட்டிட்டு வந்தாலும் சரி, நம்ம அலுமினில வஞ்சி கூட்டிட்டு வந்திருக்குது. ரேணு கூட்டிட்டு எந்த பொண்ணுகிட்டயும் போய் பேசினதே கிடையாதே! நம்மளோட ஒர்க் பண்ற லீடர்ஸ்ட்ட ரொம்ப லிமிட்டட் பீப்பிள்ட்ட தாங்க டிஎஸ் நான் பேசியிருக்கிறேன். ரொம்ப குறைவான பொண்ணுகிட்ட தான் நான்லாம் பேசியிருப்பேன். ஏன்னா, அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, எங்க பசங்களும் அப்படிதான் இருந்தாங்க. நாங்க யார்ட்டயும் பெருசாலாம் பேசினதில்ல. நாங்க பேசினதுலாம் ரொம்ப லிமிட்டடான பொண்ணுங்க தான். நம்ம அலுமினில நேத்துல எனக்கு ஒரு நாளைக்கு எத்தன பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க, எத்தன பேர் பிங் பண்றாங்க. நான் பாதி வஞ்சிக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன், பாதி ரேணுக்கு அனுப்புவேன், பாதி கோபு கொஞ்சம் 2, 3 கோபுக்கு அனுப்புவேன். இந்த மாரி எது வந்தாலும் நான் அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுருவேன். நான் பெருசாலாம் போய் அப்படி எந்த புள்ளைகிட்டயும் போய் பெருசாலாம் எங்கேயுமே பேசினதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் போனதில்ல. அந்த மாரி வந்து ஒரு ஃப்ரெண்டோட இருந்தேன்னா, அவங்களோட தான் க்ளோஸா இருந்திருப்பேனே தவிர, இப்ப வஞ்சிகிட்ட பேசினா வஞ்சிகிட்ட மட்டும் தான் பேசுவேன். ரேணுகிட்ட மட்டும் தான் பேசுவேன். கோபுட்ட மட்டும் தான் பேசுவேன். அப்படிதான் நெறைய இருந்திருக்கும். மத்தபடி அவங்களுக்கு ஏதோ இஷ்யூ வந்தா தான் போய் ஒர்க் பண்ணுவேனே தவிர, மத்த எல்லா புள்ளைகிட்டலாம் போய் எந்த காலத்திலும் இப்படிலாம் பேசினது கிடையாது. புள்ளைகள தேடியெல்லாம் போனதும் கிடையாது. பின்னாடி சுத்துனதும் கிடையாது. அவங்க அவங்க உலகமே இப்போ நம்ம நார்மலா இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன்,
அவனும் கஷ்டப்பட்டு தான் படிச்சு வந்திருக்கிறான். நம்ம இதில கேள்விப்பட்டேன். சொன்னாப்படி வேலைக்கு போறான், சம்பாரிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க போறான், தங்கச்சி பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிப்பு போறாங்க, பார்ட்டி பண்றாங்க, சினிமாவுக்கு போறாங்க, வெப் சீரிஸ் பார்க்குறாங்க, இல்லாட்டி டேபிள் டென்னிஸ் விளையாட போறான், கிரிக்கெட் விளையாட போறான், வந்து படுத்து தூங்கிருவான். இவ்வளோதான். இவங்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள். புரியுதா? இவங்ககிட்டலாம் போயி ஒரு புள்ள கஷ்டப்படுது, ஒரு பையன் கஷ்டப்படுது, ஒரு பெருந்தன்மையா இருங்க, உதவி பண்ணுங்க. இவங்கள கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாமா, இப்படி ஹெல்ப் பண்ணலாமான்னு நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், நம்மள மோசமா பேசுவாங்க அவங்கலாம். ஏன்னா அவங்களாம் சுயநலவாதிகள். அவங்களாம் அற்ப மனுஷங்க. சரியா? மனுஷனா ஏன் பொறந்தோன்னு கூட தெரியாம இருக்கிற ஒரு பிறவிகள் அதுகெல்லாம். அதுகளுக்கு ஒண்ணும் தெரியாது. அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். விட்டுருங்க அவங்களையெல்லாம். அவங்ககிட்ட போய் ஒரு தடவ சொல்லிட்டு கம்முன்னு விட்டுருங்க. அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்காதீங்க. இந்த சமுதாயம்னா என்ன? இங்க வலின்னா என்ன? இங்க வேதனைன்னா என்ன? அப்படிலாம் வந்து நீங்க அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. சரியா? இதுக்கெல்லாம் சுயநலமா தான் இருக்கும். இது அப்படிதான் இருக்கும். அத விட்டுருங்க. அந்த மாரிலாம் இருக்கும்போது ஒரே ஒரு பையனா பொறந்து எதுவுமே எல்லாமே அவனுக்குன்னு வாழ்ந்த ஒரு பையன் வந்து ரூ. 50,000 எனக்கு தூக்கி எத்தன வருஷத்துக்கு முன்னாடி? ம். தூக்கி குடுத்து அலுமினி ஸ்ட்ராங்காகுங்கிறான். நான் கோயிலுக்கு மெயினா கோயிலுக்கு குடுக்க வச்சிருந்த பணத்த குடுத்தாப்படி. ஒருத்தனோட மருத்துவ செலவு குடுத்தாப்படி. அந்த பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி. உயிரோட கேரளா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாப்படி. இப்போ உயிரோட இருக்காப்படி அந்த பையன். அந்த பையனுக்கு இன்னும் உயிர் போகல. இன்னும் இருக்கான். ஆனா, நம்ம எம்சிஏ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு நான் அவ்ளோ கஷ்டப்படுறேன் டிஎஸ். அ சொல்லாமன்னு தெரியல. இதெல்லாம் ஹர்ட் பண்ணிருமேன்னு. அப்போ வந்து வெங்கடேஸ்வர சாமிக்கு அவங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, "நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 3 செம்முக்கு பணம் கட்டிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் செம் கட்டிட்டு பணம் கட்ட முடியல. நான் வெளியில வந்துடுறேன். காலேஜ்லேருந்து கொஞ்ச நாள் நின்னுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பணத்த ரெடி பண்ணி திரும்ப போய் கன்டின்யூ பண்றோம். சொல்லிட்டாங்க பணம் கட்டலைன்னு வெளிய வந்துட்டேன். எல்லா அவமானத்தையும் வாழ்க்கையில பார்த்துட்டேன் டிஎஸ். அம்மா இல்லைங்கிறத தாண்டி நெறைய பார்த்துட்டேன். சரியா? அம் வேண்டாம் விடுங்க. அது எமோஷன் ஆகும். அப்புறம் அ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னும் சென்சிட்டிவா இருக்கும்ல இல்லையா? அம்மாங்கிறது எனக்கு எப்பவுமே கிடைக்காது. அதனால எப்பவுமே அது எமோஷனலா தான் இருக்கும். அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு வருஷம் ரூ. 5,00,000 திருப்பதி உண்டியல்ல போடுவாராமா. அப்போ அவர ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, கனவு வந்து படிக்கிற கஷ்டப்படுறான். கேஆருக்கு வந்து குடுங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டு குடுக்கட்டுங்கப்பா, நான் வாங்கி குடுக்குறேன். இப்போதைக்கு அந்த பணத்த அவனுக்கு குடுங்கப்பான்னு 1 வருஷம் குடுக்குறத குடுத்துருந்தாருன்னா, அந்த ரூ. 5,00,000 குடுத்துருந்தாருன்னா, அவ்வளோ வேண்டாம். அதில பாதி ரூ. 2,50,000 குடுத்துருந்தா கூட நான் ஒரு ரூ. 50 போட்டு எம்சிஏ ராஜா மாரி படிச்சு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஜம்முன்னு திருப்பி குடுத்துருப்பேன். அதெல்லாம் பண்ணவே இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு அப்படி இப்படின்னு வந்து அப்பாட்ட வாங்கி, தாத்தாட்ட வாங்கி அப்படி இப்படின்னு கொஞ்சம் 3 செம்முக்கு கட்டி ஓட்டி, அது திருப்பூர்ல பணத்த வாங்கி பத்திரத்த வச்சு, அப்புறம் என்னென்னமோ பண்ணி அதுக்கப்புறம் லோன வாங்கி குடுத்தாங்க. அப்புறம் அந்த லோன வந்து வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு வட்டி போட்டு கட்டினேன். ஸோ இந்த மாரிலாம் நடக்கும்போது சாமி வந்து பாருங்க, கோயிலுக்கு குடுத்த காசு பையன் பொறந்திருக்குது. கோயிலுக்கு குடுத்திருந்த பணத்த குடுத்து மருத்துவ உதவி பண்ணி குட்றான் அந்த பையன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்டு, எல்லாம் ஒண்ணு தான் அப்படின்னு குடுத்த ஒரு பெரிய மனசு இருக்குல்ல. அதான் சொன்னேன் பாருங்க. அவன் ஆளின் ஆளுங்க. அவன இதுக்கு எல்லாத்துக்கு நான் இப்போ பப்ளிக் பேசுறதுனால ஃபில்டர் பண்ணி பேசுறேன். இத சொல்ல முடியாது. எதுக்கு வேணாலும் ஆவானுங்க அவன். அவன் அவன் வந்து ஒரு நண்பன்னா அவன் ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இலக்கணம்னா சாமி மட்டும் தான். அந்த 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 ஒரு எனக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டு நம்பலாம். இப்ப டவுன்ல இருக்கிற நம்மலாம் கிராமத்து காட்டுக்குள்ள இருந்து போயிருக்கிற பையன், ஒரு டவுன்ல இருக்கிற பையன், ஒரு அப்பா, அம்மா இருந்து நல்லா வளர்த்துற பையன், ஒரே பையன். அத்தன ஸ்டிக்மாவையும் ஒட்டச்சு ஒரு நண்பன்னா எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற மாரி ஒரு நேச்சர் தான் சாமி. அப்படி என் லைஃப்லயும் அப்படிதான். சாமிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ நல்லா இருக்கணும். இன்னும் நெறைய சொல்லணும். ஷேர் பண்ணிக்கணும். அவங்க கூட இருந்தது. அப்புறம் அசோக் நாங்கலாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறோம். அங்க முனிசிபல் ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடுவோம். நான் ஒரு டைம் கொஞ்சம் எல்லாம் பவுலிங்லாம் போட்டெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் நம்மளுக்கு அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல்ல. அவங்களும் விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் அந்த பிரியாக்கா வீட்டுக்கிட்ட 2 6 அடிச்சோம். அது என்னால மறக்கவே முடியாது வாழ்க்கையில. அது அது ஒரு டைமு. அம் அந்த அ ஒரு 2 நம்மளுக்கு பெருசாலாம் கேம் தெரியாது. ஆனா மாட்டுச்சுன்னா போயிரும்ல, பவர் இருந்தது உடம்புல. அ அடிச்ச 6 பிரியாக்கா வீட்டுக்கு போச்சு. அந்த வீடு அப்ப இப்ப வித்து போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். தாராபுரத்துல வீடு இருந்து ராம் பிரசாத், பிரியாக்கா. அந்த பக்கம் வெளிய விளையாடும்போது ஒரு 2 தடவ எனக்கு வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. அப்பலாம் சொன்னாங்க, "டேய் பார்றா இவன் அடிச்சான் எங்க போகுதுன்னு" அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதேமாரி காலேஜ்ல ஒரு 2, 3 தடவ விளையாடும்போதெல்லாம், அப்ப அந்த டைம்ல நான் முடிச்சுட்டு வெளிய வர வரைக்கும் அதான் ஹையஸ்ட், லாங்கஸ்ட் 6ஆ இருக்கணும். நான் அடிச்சது தான். பட்டா பறந்துரும்ல. ஏன்னா நல்லா பவரா இருந்த டைம் அதெல்லாம் ஜிம் எல்லாம் பண்ணி. அந்த மாரி அப்புறம் நம்ம பேஷன்லாம் வந்து வேறையா இருந்துச்சு. பீப்பிளுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறது. அம் எப்பவுமே வந்து எவ்வளோ வேணா சுயநலம் இருக்கலாம். கொஞ்சூண்டு பொதுநலம் இருக்கணும். கொஞ்சோண்டு சொசைட்டி பத்தி கேர் பண்ணிக்கிற மாரி இருக்கணும். ஒரு சக மனுஷன வந்து பார்த்து ம் நேசிக்கிற மாரி இருக்கணும். ஏன்னா, உங்களோட இருக்கிற ஒரு பையனும், புள்ளையும் என்ன கோ த்ரூ பண்றான்னு உங்களுக்கு தெரியாது. நான் எங்கூட சாமியெல்லாம் எங்கூட இருந்தாப்படி,
ஆனால் நான் வந்து எப்போவுமே அதை தான் கேட்டுகிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர். பை. லவ் யூ சாமி. இந்துவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு. இந்த தடவை அம்மா வந்து பார்க்குறேன். அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. நீங்களாம் லைஃப்பில் கிடச்சது எனக்கு பெரிய அதிர்ஷ்டம்டா, பெரிய பாக்கியம். லவ் யூ மச்சி. தேங்க்யூ. பை.